بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح. இதான் நல்லா இருக்கிறீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். இந்த மொத்தம் எத்தனை 6 மாத கோர்ஸா? ஒரு வருஷம் 3 இயர். உங்களை 3வது பேட்ச் எல்லாரும் இருக்குது. சரி சரி, அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி ஒரு பயான் நிகழ்ச்சி மாதிரி தான் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. பயானுக்கு செல்றதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை மட்டும் கேட்டுட்டு நம்ம என்ன செஞ்சிடுவோம், பயானுக்குள்ளே போயிடுவோம். யாருனாலும் பதில் சொல்லலாம், சரிங்களா? யார் முதல்ல சொல்கிறாங்களோ, முதல்ல தெளிவாக சொல்கிறாங்களோ அது சிறப்பானது. என்ன கேள்வின்னு சொன்னோம்னா, இறை நம்பிக்கை அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன வார்த்தை சொல்லுவோம்? இறை நம்பிக்கை, இறை நம்பிக்கை அப்படிங்கிறது நம்ம என்ன வார்த்தை சொல்கிறோம்? ஈமான். சரி, ஈமான் என்பது எதை வைத்தெல்லாம் தீர்மானிக்கப்படும்? தெரிஞ்சவங்க பதில் கையை உயர்த்துங்க. ஈமான், ஒரு ஆள்கிட்ட ஈமான் இருக்குது, இறை நம்பிக்கை இருக்குது என்பது எதை வைத்தெல்லாம் தீர்மானிக்கப்படும்? அதற்கு என்ன ஆதாரம்? யார் சொல்ல முடியும்? இப்போ எங்கிட்ட ஈமான் இருக்குது அப்படின்னு நான் சொல்றதா இருந்தால் மார்க் அடிப்படையில் எதை வச்சு நான் தீர்மானிக்கிறது? கையை உயர்த்துங்க, பதில் சொல்லுங்க. நான் பதில் சொல்கிறேன். ஏன்னா இந்த கேள்விக்கு பதில் தெரியாட்டா நாம் படித்ததே வேஸ்ட்டு, சரிதானே? ஈமான் இல்லாட்டா அவன் யார்? காஃபிர். நம்ம ஈமானோடு தான் இருக்கிறோம், ஆனால் அது கரெக்டாக விளங்கி இருக்கிறோமாங்கிறது தான் மேட்ரு. அப்போ ஈமான் என்பது எதை வைத்தெல்லாம் தீர்மானிக்கப்படும்? ஈமானை தீர்மானிக்கக்கூடிய அடிப்படையான அம்சங்கள் என்ன? பதில் தெரிஞ்சவங்க கையை மட்டும் தூக்குங்க. அவங்கள நான் கேட்குறேன். மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்கு வெட்கப்பட வேண்டிய அவசியம் அது கிடையாது. என்னாச்சு? யாருக்கும் பதில் தெரியலையா? சரி, ஈமான் என்றால் என்ன? அதுக்கு யாருக்கு தெரியும்? ஈமான் என்றால் என்ன? சொல்லுமா நீங்க அந்த சொல்லுங்க. ஈமான் என்றால் என்ன? இது நம்ம மதரசாவில் 1ஆம் கிளாஸ் எல்கேஜி யூகேஜி இருக்காங்களா இல்லையா, அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறத நான் கேட்குறேன். சொல்லுங்க. விதியை நம்புவது. சரி, இதெல்லாம் நம்ம ஈமான் என்ன செய்கிறோம், சொல்கிறோம். இஸ்லாம்னா என்ன? யாருக்கு தெரியும்? நீங்க சொல்லுங்க. கலிமானா என்ன? கலிமானா அல்லாஹ்வின் தூதரை நம்புறதா? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். சரி, இஹ்சான் அப்படின்னா என்ன? கையை தூக்கி சொல்லுங்க. சரி, இப்போ நான் அடிப்படையான ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு நம்ம விஷயத்துக்குள்ளே போயிடுவோம். ஈமான் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அதிகமானவர்கள் என்ன நம்புகிறாங்கன்னா, ஈமான் என்பது உள்ளத்தால் நம்புவது மட்டும்தான் என்னது ஈமான் அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுக்கிடுங்க. அது இஸ்லாமிய அடிப்படையில் பிழையானது. உள்ளத்தால் நம்புவது மட்டும் என்ன கிடையாது, ஈமான் கிடையாது. ஈமான் என்பது இஅ்திகாதும் பில் கல்ப், உள்ளத்தால் நம்புவது. இரண்டாவது வ கௌலும் பில் லிசான், நாவால் மொழிவது.
மூன்றாவது அமலும் பில் ஜவாரி, உறுப்புகளால் நடைமுறைப்படுத்துவது. இந்த மூன்றுமே ஈமான். ஒருவர் இப்போ நம்ம டாபிக் உள்ள போயிடுவோம், சரிங்களா? அதாவது ஈமானுடைய அடிப்படை அம்சத்தை நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம். சரி, நான் பயானாவே ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். யா அய்யுஹன் நாஸ் இத்தகூ ரப்பக்கும் அல்லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸாஅ வத்தகுல்லாஹ அல்லதீ தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹ் வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ வ கூலு கௌலன் சதீதா يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவிலா அருளாளனும் நிகரிலா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரிய மாணவிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நம்முடைய அல் மதரசத்துர் ரஹ்மானியா பெண்கள் மதரசாவின் சார்பாக மதரசு சஃபியாவா அல் மதரசத்து சஃபியா என்ற திருவிதாங்கோடு பெண்கள் மதரசாவின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த அமர்விலே நாம் எல்லாம் பங்கெடுத்திருக்கின்றோம். இந்த அமர்வில் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய முக்கியமான இன்றைய பாட தலைப்பு என்னவென்று சொன்னால், இறை நம்பிக்கையும் இஸ்லாத்தின் அடிப்படையும் என்ற தலைப்பில் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் கூறிய சில செய்திகளை நாம் தெரிந்து கொள்ளவிருக்கின்றோம். இறை நம்பிக்கை என்று சொன்னால் ஈமான் அப்படின்னு நம்ம மார்க்கத்தை என்ன செய்கிறோம், நாம் எல்லாம் தெரிந்து வைத்திருக்கின்றோம். ஈமான் என்று சொன்னால் எல்லோரும் நாம் புரிந்து வைத்திருக்கின்றோம். அன் தூமின பில்லாஹி, அல்லாவை நம்புவது, ஒ மலாயிகத்திஹி, அவனுடைய வேதங்களை நம்புவது, ஒ குத்துபிஹி, அவனுடைய மலக்குமார்களை நம்புவது, அவனுடைய வேதங்களை நம்புவது, ஒ ருசுலிஹி, அல்லாஹ்வுடைய தூதர்களை நம்புவது, வல் யௌமில் ஆஹிர், மறுமை நாளை நம்புவது, வல் கதிரி ஹைரிஹி வ ஷர்ரிஹி, விதி நமக்கு ஏற்படக்கூடிய நல்ல விதியாக இருந்தாலும் கெட்ட சோதனைகளாக இருந்தாலும் அது யாருடைய நாட்டப்படி ஏற்படுது, அல்லாஹ்வுடைய விதிப்படி ஏற்படுகிறது என்று நாம் நம்புவது. ஈமான் என்பது, ஈமானுடைய அடிப்படை உள்ளத்தால் நம்புவது மட்டும் ஈமானுடைய அடிப்படை அல்ல. உள்ளத்தால் நம்புவதோடு அதை நாவால் மொழிவது. இப்போ ஒருவர் அல்லாஹ் தான் உண்மையான கடவுள் என்று அவனுக்கு உள்ளத்தில் தெரியுது. தெரிந்ததை நாவால் வெளிப்படையாக மொழிந்து ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அவன் அல்லாஹ்வுடைய பார்வையில் காஃபிர். நாவால் மறுக்கிறாரு, உள்ளத்தில் இதுதான் உண்மைன்னு தெரியுது, நாக்கில் என்ன செய்கிறாரு, மறுக்கிறாரு. நம்ம நடைமுறை வாழ்க்கையில் எடுத்துக்கிடுவோம். ஒருவர் மீது ஒரு பழி சுமத்தப்படுது. அப்போ ஒரு ஆள் என்ன செய்கிறாரு, அவருடைய உள்ளத்தில் அவர் நல்லவர் தான், அவர் தப்பை செய்யலைன்னு உள்ளத்தில் தெரிஞ்சுக்கிட்டு நாக்கில் அவன் அயோக்கியம் தான் சொல்கிறான்னு வச்சுக்கிடுங்க. நாம யாராவது அவரை நம்பிட்டார், உண்மைப்படுத்தி விட்டார் அப்படின்னு சொல்லுவோமா? ஒருவர் நல்லவன் நமக்கு தெரியுது, உள்ளத்தில் நம்புகிறோம், வெளிப்படுத்தி என்ன சொல்கிறோம், அவர் ஒரு அயோக்கியர் அப்படின்னு சொல்கிறோம் வச்சுக்கிடுங்க. இது நாம் அவரை உண்மையாளர் என்று ஏற்றுக்கொண்டது ஆகுமா? ஆகாது. அப்போ அது மாதிரி நாம அல்லாஹ் தான் கடவுள் என்று உள்ளத்தில் நம்பிட்டோம்.
ஆனா வெளியில அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம். அல்லாஹ் தான் கடவுள் என்று வெளியில ஏற்றுக்கொள்ள மறுத்தோம்னு சொன்னோம்னா நாம காஃபிர். இதுக்கு என்ன ஆதாரம்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து ஃபிரௌன்ட்ட அற்புதங்களோட வந்தாங்க. அற்புதங்களோட வரும்போது மூசா நபி செய்யக்கூடிய அற்புதங்களை ஃபிரௌன் பார்த்தான். அவனுக்கு மூசா நபி செய்யக்கூடிய அற்புதங்கள், மூசா நபி கொண்டு வந்த அற்புதங்கள், அற்புதம் செய்யக்கூடிய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறைவன் மூசா நபி கொண்டு வந்த அந்த அற்புதங்கள் கண்டிப்பாக யாரால் செய்ய முடியாது, மனிதர்களால் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. அது இறைவனால் நிறுத்தப்படக்கூடிய ஒன்றுதான் என்பதை அவங்களுடைய உள்ளங்கள் உணர்ந்தது. அல்லாஹ் சொல்றான், வஜஹது பிஹா வஸ்தைகனத்துஹும் அன்ஃபுஸுஹும், அவருடைய உள்ளங்கள் அதை உறுதியாக நம்பிக்கை கொண்ட பிறகும், இது வந்து மனிதன் செய்யக்கூடியது கிடையாது, இது இறைவன் புறத்திலிருந்து வந்ததுதான் என்று உள்ளத்துல உறுதியாக நம்பிக்கை கொண்ட பிறகும் ஃபிரௌன் வெளிப்படையான செஞ்சான், மறுத்தான். மூசாவே அல்லாஹ்னா யாருன்னு கேட்டான். நான் தான் அந்த ரப்புக்குமுல் ஆலா, நான் தான் மிகப்பெரிய கடவுள் என்று என்ன செய்தான், சொன்னான். முஸ்லிம்களை என்ன செய்தான், தொல்லைப்படுத்தினான், துன்பப்படுத்தினான். அப்போ ஒருவனுடைய உள்ளம் வந்து ஒன்றை உண்மை என்று உணர்வதால் அவங்க ஈமான்தாரி ஆயிட முடியாது. உண்மை என்று உணர்ந்ததை நாவால் என்ன செய்யணும், சொல்லணும். அதை இஸ்லாத்துக்கு வரும்போது ஈமானுடைய கடமையும் அல்லாஹ்வை நம்புவது, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை நம்புவது. இஸ்லாத்துடைய கடமைன்னு சொல்றோம் பாத்தீங்களா, 5. அதுல முதல்ல என்னது, கலிமா. கலிமாங்கிறது என்னதுதான், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று நாம வாயால் மொழிவது. அப்போ ஈமானுடைய கடமையிலையும் உள்ளத்தால் நம்புறது லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது நபி அல்லாஹ்வுடைய தூதர் என்று உள்ளத்தால் நம்புறோம். உள்ளத்தால் நம்பும் போது அதை வாயால் மொழிய வேண்டும் என்று இஸ்லாத்துடைய கடமை என்ன செய்யப்பட்டிருக்கு, ஆக்கப்பட்டிருக்கு. அப்ப ஈமான் என்பதில் முக்கியமான அம்சம் உள்ளத்தால் நம்புவது மட்டும் கிடையாது. நம்ம எதை உள்ளத்தால் நம்புறோமோ அதை நம்முடைய நாவுகளால் என்ன செய்ய வேண்டும், பிரதிபலிக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், கூலு நீங்கள் சொல்லுங்கள், ஆமன்னா பில்லாஹி நாங்கள் அல்லாஹ்வை நம்பினோம், கூலு ஆமன்னா பில்லாஹி நாங்கள் அல்லாஹ்வை நம்பினோம் என்று என்ன செய்யுங்கள், சொல்லுங்கள். இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் சும்மஸ்தகாம், எவர்கள் எங்களுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொல்லி, அல்லாஹ் என்று சொல்வது என்று சொன்னால் உள்ளத்தால் நம்புறது, அல்லாஹ் தான் நம்மை படைத்தான், அல்லாஹ் தான் நமக்கு ரிஸ்க் தர்றான், அல்லாஹ் தான் நமக்கு இன்ப துன்பங்களை தர்றான், அல்லாஹ் தான் நமக்கு மரணத்தை தர்றான், இதை நம்ம உள்ளத்துல நம்புறோம். உள்ளத்துல நம்பியதை நம்ம நடைமுறை வாழ்க்கை என்ன செய்ய வேண்டும், வெளிப்படுத்த வேண்டும். இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் சும்மஸ்தகாமு, எவர்கள் எங்களுடைய இறைவன் அல்லாஹ் என்று சொல்லி பிறகு அதிலே உறுதியாக இருக்கிறார்களோ. வாயால் சொன்னா மட்டும் போதாது. இஸ்திகாமத் என்பது எதை வைத்து இறைவன் அறிவான், ஒருதான் ஒரு விஷயத்துல உறுதியாக இருக்கிறான் என்பதை எதை வைத்து அல்லாஹ் அறிவான், அல்லாஹ் எல்லாம் தெரியும். எதை வைத்து நமக்கு கூலி வழங்கப்படும், நம்முடைய உள்ளத்துல உள்ள உறுதியை வச்சு. அப்ப ஈமான் என்பது உள்ளத்தில் நம்புறது மட்டும் கிடையாது, உள்ளத்தில் நம்புவதும் அடிப்படை. அது நாம் எப்படி வெளிப்படுத்தணும், வார்த்தையாலும் என்ன செய்ய வேண்டும், வெளிப்படுத்த வேண்டும். 3வது நம்முடைய செயல்களாலும் அதை என்ன செய்யணும், செயல்களாலும் என்ன செய்யணும், அதை வந்து ஈமான் வந்து நம்ம ஈமான்தாரி என்பதை வெளிப்படுத்தணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இறை நம்பிக்கை என்பது 70க்கும் அதிகமான கிளைகளை கொண்டது. 70க்கும் அதிகமான கிளைகள். அந்த இறை நம்பிக்கையில ஃபர்ஸ்ட் கிரேட் என்ன, லா இலாஹ இல்லல்லாஹ். நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்வது, உள்ளத்தால் நம்புறது, சொல்றது. அடுத்த நபிகள் நாயகம் சொல்றாங்க, வல் ஹயாவு ஷுஅபத்து மினல் ஈமான், வெட்கம் என்பது ஈமானின் ஒரு கிளை. வெட்கம் என்பது அது உள்ளத்தில் இருந்து ஏற்படக்கூடியதா, எங்கிருந்து ஏற்படக்கூடியது? வெட்கம் வந்து எங்கிருந்து ஏற்படக்கூடியது, உள்ளத்திலிருந்து ஏற்படக்கூடியது. அப்ப ஈமான் என்பது உள்ளம் சார்ந்ததாக இருக்குது. இமாத்தத்துல் அதா அனித்தரீக், பாதையில கிடக்கக்கூடிய தொல்லை தரக்கூடிய பொருட்களை அகற்றுவதும் ஈமானின் ஒரு கிளை. அப்ப ஈமான் என்பது செயல்களாகவும் என்ன செய்யப்படுது, சொல்லப்படுது. அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டும் போது, அதாவது இறை நம்பிக்கையாளர்கள் என்றால் யார், அல்லாஹ்வை நம்புவார்கள், மறுமையை நம்புவார்கள், தொழுகையை
நிலைநாட்டுவார்கள், ஜக்காத்தை நிறைவேற்றுவார்கள். தொழுகை என்பது செயல், ஜக்காத் என்பது செயல். அப்போ நீங்க ஒட்டுமொத்தமா குர்ஆன்லயும் சுன்னாவுலையும் ஈமான் என்பது உள்ளத்துல உள்ளதுக்கு மட்டும் ஈமான் என்ன செய்யப்படல, சொல்லப்படுது. உள்ளத்தால் நம்புவதும் ஈமான். நம்ம எதை உள்ளத்தால் நம்புறோமோ அதை எதா வெளிப்படுத்தணும், வார்த்தையால் என்ன செய்யணும், வெளிப்படுத்த வேண்டும். அதை நம்முடைய செயல்களாலும் என்ன செய்ய வேண்டும், உண்மைப்படுத்த வேண்டும். இதுதான் உண்மையான ஈமான். இந்த மூணுல எந்த ஒன்றை ஒருத்தன் மறுத்தாலும் அவன் காஃபிர். எந்த ஒன்றை மறுத்தாலும் காஃபிர். மறுக்கிறது என்ன அர்த்தம்? மறுப்பது வேறு, ஏற்றுக்கொண்டு செய்யாமல் இருப்பது வேறு. சரிங்களா? ஒருத்தன் என்ன செய்யறான், நான் உள்ளத்தால அல்லாஹ் கடவுள் நம்புறேன், ஆனா தொழுகையை நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னான்னு வச்சுக்கிடுங்க, அவன் யாரு? காஃபிர். இஸ்லாத்தை விட்டு என்ன செய்து விட்டான், வெளியேறி விட்டான். அப்ப நம்ம இஸ்லாத்தை தெளிவாக ஈமான்னா என்ன, ஒரு முஸ்லீம்னா யாரு, இதை புரியதான் வச்சுக்கிடுங்க. நாம் இஸ்லாத்தை என்ன செய்ய முடியாது, தெளிவாக விளங்கிக் கொள்ள முடியாது. அப்ப அடிப்படையாக நமக்கு இருக்க வேண்டியது ஆழமான நம்பிக்கை. அல்லாஹ் சொல்லிவிட்டான், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டான்னு சொன்னால் அதுல கடுகளவு சந்தேகம் வந்தாலும், சந்தேகத்தை நாவால் வெளிப்படுத்தினாலும், சந்தேகத்தை செயலால் உறுதிப்படுத்தினாலும் அவன் யார் தான்? காஃபிர் தான். இப்ப முனாஃபிக்கின்கள் இருக்கிறாங்க. முனாஃபிக்கின்கள் அல்லாஹ்வுடைய பார்வையில மோமின்களா காஃபிர்களா? ஏன் காஃபிர்? முனாஃபிக் வெளிப்படை தௌஹீத் தானே பேசுவான். முனாஃபிக் தொழுவானா மாட்டானா? ரசூலுல்லாஹ் காலத்துல தொழுதான். அல்லாஹ் சொல்றான், வைதா காமு இல ஸலாத்தி காமு குஸாலா, அவர் தொழுகைக்கு வந்தால் சோம்பேறிகளாக நிற்பார்கள். அல்லாஹ் தெரியும். அப்ப முனாஃபிக் என்ன செஞ்சிருக்கிறான், தொழுது இருக்கிறான். வலா யذ்குரூனல்லாஹ இல்லா கலீலா, அல்லாஹ் ரொம்ப கம்மியா தான் அவங்க என்ன செய்வாங்க, நினைவு கூறுவாங்க. அப்ப முனாஃபிக் என்ன செஞ்சிருக்கிறான், அல்லாஹ்வை நினைவு கூர்ந்திருக்கிறான். முனாஃபிக்கின்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வாங்க, ரொம்ப வெறுப்பா செலவு செய்வாங்கன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ முனாஃபிக் என்ன செஞ்சிருக்கிறான், செலவு செஞ்சிருக்கிறான். எதற்கு? அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு. அப்ப இந்த முனாஃபிக்கே காஃபிர் இஸ்லாமியா சொல்லுது. ஏன் காஃபிர் அவன் ஆகிறான்? அவனுடைய செயல் வார்த்தையில் அவன் இஸ்லாத்தை வெளிப்படுத்தினாலும், செயலில் அவன் இஸ்லாத்தை வெளிப்படுத்தினாலும், எதில் அவன் இஸ்லாத்தை உறுதியா நம்பல, உள்ளத்துல அவன் என்ன செய்யல, இஸ்லாத்தை உறுதியா நம்பல. அப்ப ஃபிரௌனுக்கும் முனாஃபிக்குக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசம் விளங்கிக்கும். ஃபிரௌன் என்ன செய்தான், உள்ளத்துல இது சரிதான் நினைச்சான், ஆனா வாயில் என்ன செஞ்சான், மறுத்தான். முனாஃபிக் என்ன செய்தான், வாயில் என்ன செய்தார்கள், முனாஃபிக்கின்கள் சரிதான் என்ன செய்தார்கள், சொன்னார்கள், ஆனா உள்ளத்துல என்ன செஞ்சாங்க, மறுத்தாங்க. அதே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, உமிர்து அன் உகாத்திலன் நாஸ் ஹத்தா யகூலு லா இலாஹ இல்லல்லாஹ். அதாவது இஸ்லாமிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முஸ்லீம் அல்லாதவங்க முஸ்லீம்களுக்கு தொல்லை கொடுக்குறாங்கன்னு சொன்னோம்னா, ஆபத்து இருக்குன்னு சொன்னோம்னா அவங்களுக்கு எதிராக படையெடுத்து போயிருக்கிறாங்க. அப்ப படையெடுத்து செல்லும் போது அந்த மக்களோடு போர் செய்வதை தவிர்க்க வேண்டும் என்றால் நபிகள் நாயகம் வைத்த நிபந்தனைகள் என்ன? உமிர்து அன் உகாத்திலன் நாஸ் ஹத்தா யகூலு லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்லி, வ இகாமி ஸலா தொழுகையை நிலைநாட்டி, வ ஈதாஇ ஸகாத் ஜகாத்தை நிறைவேற்றும் வரை நான் அந்த மக்களோடு யுத்தம் செய்வதற்கு என்ன செஞ்சிருக்கிறேன், ஏவப்பட்டிருக்கிறேன். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிவிட்டால் மட்டும் அவன் ஈமான் கொண்டு விட்டான், முஸ்லிம் ஆகிவிட்டான் என்ற அடிப்படை சொல்லல. லா இலாஹ இல்லல்லாஹ் என்று எங்கே நம்புவது? உள்ளத்தால் நம்பி அதை எங்க மொழியணும், வாயால் மொழியணும். தொழுகையை நிலைநாட்டுவது என்பது செயலால் செய்வது, ஜக்காத்தை நிறைவேற்றுவது என்பது செயலால் செய்வது. அப்ப இந்த மூணையும் செஞ்சாதான் அவங்க யாரு, முஸ்லிம் அப்படின்னு சொல்ல செஞ்சாங்க, மோமின் அப்படின்னு சொல்லி காட்டினாங்க. அப்ப ஈமான் என்பது என்னன்னு சொன்னோம்னா, ஈமான் என்பது இஅ்திகாதும் பில் கல்ப், உள்ளத்தால் என்ன செய்ய வேண்டும், நம்ப வேண்டும். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இன்னமல் மூமினூன் அல்லதீன யூமினூன பில்லாஹி வல் யூமினூன பில்லாஹி வ ரசூலிஹி. மூமின்கள் என்றால் யார்? அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் என்ன செய்வார்கள், நம்புவார்கள். வலம் யர்தாபு சும்மலம் யர்தாபு, பிறகு என்ன செய்யப்பட மாட்டாங்க,
சந்தேகமே படமாட்டார்கள். நம்ம உண்மையான ஈமான்தாரி முஸ்லீம்னு சொன்னோம்னா அல்லாஹ் சொன்ன விஷயத்துல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன விஷயத்துல நமக்கு என்ன வரக்கூடாது? சந்தேகம் வரக்கூடாது. சந்தேகம் வந்தால் நம்ம கிட்ட என்ன இல்லை? ஈமான் இல்லை. இந்த உலகத்தை விட்டுருங்க, இந்த உலகத்துல யாருடைய உள்ளத்துல உள்ள ஈமானையும் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. சரிதானே? உள்ளத்துல உள்ள ஈமானை யாரை கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்க முடியாது. நம்ம வெளிப்படையில ஒருத்தன் வந்து ரசூலுல்லாஹ் எந்த ஒரு முனாஃபிக்கையும் காஃபிர்னு சொல்லல. ஏன் சொல்லல? முனாஃபிக் வந்து வெளிப்படையில ஷிர்கான செயல் என்ன செய்ய மாட்டான். வெளிப்படையில என்ன செய்வான்? தொழுவான். முனாஃபிக் வெளிப்படையில என்ன செய்வான்? தொழுவான். வெளிப்படையில அல்லாஹ் ரசூல் என்ன செய்வான்? ஏற்றுக்கொள்வான். குர்ஆன் அல்லாஹ் சொல்லனா இல்லையா? இதா ஜாஅல் முனாஃபிகூன், நபியே முனாஃபிக்குகள் நயவஞ்சகர்கள் உம்மிடம் வந்தால் வந்து சத்தியம் செய்வாங்களாம். ரசூலுல்லாஹ்வுடைய கையை பிடிச்சு நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்று என்ன செய்வார்கள்? சத்தியம் செய்வார்கள். அப்ப அல்லாஹ் சொல்றான், நபியே நீர் அல்லாஹ்வுடைய தூதர் என்று யாருக்கு தெரியும்? அல்லாஹ்விற்கு தெரியும். ஆனா இந்த முனாஃபிக்குகள் யார்? பொய்யர்கள். அப்போ முனாஃபிக் வந்து நாவால் வெளிப்படுத்துறான். என்ன வெளிப்படுத்துறான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வுடைய தூதர் என்று நாவால் அவன் சொல்றான். ஆனா அல்லாஹ்வுடைய பார்வையில் அவன் யாராயிடுறான்? காஃபிர் ஆயிடுறான். ஏன் காஃபிர் ஆயிடுறான்? நாவால் சொல்வது மட்டும் என்ன கிடையாது? ஈமான் கிடையாது. எங்க நம்பணும்? உள்ளத்தால் என்ன செய்ய வேண்டும்? நம்ப வேண்டும். அது மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஜகாத் கொடுக்காட்டா நான் வந்து என்ன செய்வேன்? போர் தொடுப்பேன் அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்லி இருக்கிறாங்க. அப்ப ஏன் ரசூலுல்லாஹ் அப்படி சொன்னாங்க? ஈமான் என்பது என்ன கிடையாது? உள்ளத்தால் நம்பிட்டு நான் செயலால் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றது ஈமான் கிடையாது. அப்ப ஈமான் இறை நம்பிக்கை என்பது நாம வந்து உள்ளத்தால் நம்புவது. அது என்ன செய்யக்கூடாது? சந்தேகம் என்பது வரவே கூடாது. அல்லாஹ் சொல்லிவிட்டான், நபிகள் நாயகம் சொல்லிவிட்டார்கள் என்று உறுதிப்படுத்தப்பட்டு விட்டால் குர்ஆன்ல உள்ள எல்லா வசனங்களுமே உறுதிப்படுத்தப்பட்டது. அது யார்கிட்ட வந்தது? அல்லாஹ்விடமிருந்து வந்தது. நபிகள் நாயகம் சொன்னதுல சஹீஹான ஹதீஸ்கள் உறுதிப்படுத்தப்பட்டது. அப்போ ஒரு செய்தி சஹீஹான ஹதீஸ் என்று நமக்கு தெரியும் போது நாம் அதை மறுத்தால், எப்படி மறுக்கிறது? உள்ளத்தால் நம்ப மறுத்தாலோ அல்லது நடைமுறைப்படுத்த மறுத்தாலோ நம்ம ஷைத்தான் வழிகெடுத்து செய்யாம இருப்போம். ஒரு விஷயத்தை வந்து செய்யாமல் இருப்பவன் யாராயிருவான்? செய்யாமல் இருந்தால் அவன் பாவி. ஆனால் ஒரு அல்லாஹ் வந்து ஒரு கட்டளை இடுறான், தாடி வைங்க. நபிகள் சொல்றாங்க ஆண்களுக்கு தாடி வைங்கன்னு சொல்றாங்க. ஒரு ஆள் தாடி வைக்கிற ஹதீஸை ஏத்துக்கிறாரு, ஆனா தாடி வைக்காம இருக்கிறாரு. இவர் இப்ப என்ன செய்யறாரு? பாவம் செய்யறாரு. ஆனால் இவர் காஃபிரா? காஃபிர். எப்ப காஃபிர் ஆவாங்க? தாடி வைக்கிறது அது என்ன ரசூலுல்லாஹ் சொல்றது, தாடி வைக்க ரசூலுல்லாஹ் ஏன் சொன்னாங்க, அதெல்லாம் தப்பு, அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொன்னோம்னா அவன் காஃபிர். இப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹன் நபியு, நபியே, குல்லி அஸ்வாஜிக்க, உம்முடைய மனைவிமார்களுக்கும், ஓ பனாத்திக்க, உங்களுடைய பெண்மக்களுக்கும், ஓ நிசாயில் மூமினீன, மூமின்களுடைய எல்லா பெண்களுக்கும் சொல்லுங்கள், யுதுனீன அலைஹின்ன மின் ஜலாபீபிஹின்ன, அவர்கள் தங்கள் தலை முக்காடுகளை தங்கள் மீது என்ன செய்யட்டும்? தொங்க விட்டு கொள்ளட்டும். இப்போ ஒரு பெண் என்ன செய்யறாங்க? இதை வந்து அவங்க வந்து மார்க்க சட்டத்தை மீறி ஷைத்தான் வழி கெடுத்து தலைமுக்காடு போடாம அந்நிய ஆண்களுக்கு முன்னாடி அவங்க என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. இவங்க பாவி. அதே ஒரு பெண் என்ன செய்யறாங்க? அது என்ன இஸ்லாம் தலைமுக்காடு போட சொல்லுது? அதெல்லாம் கிறுக்குத்தனம். அதெல்லாம் பெண்கள் என்ன செய்யறது? அடக்குமுறை பண்றது. அதெல்லாம் வந்து பிற்போக்குவாதம் அப்படின்னு பேசுறாங்கன்னு வச்சுக்கிடுங்க. இவங்க யாராயிருவாங்க? காஃபிர் ஆயிடுவாங்க. வெளிப்படையில தன்னை இஸ்லாமிய சமூகத்தில் ஒருவராக காட்டிக் கொண்டாலும் 5 வேளை தொழுதாலும் அவங்க என்ன செஞ்சாலும் அவங்க யாரு தான்? காஃபிர் தான். இப்போ நீங்க எடுத்து பார்க்கலாம், நம்முடைய மார்க்க அடிப்படையில் உங்களுக்கு வாரிசு உரிமை சட்டங்கள் நடத்தியிருப்பாங்க எனக்கு தெரியல. ஆனால் ஒரு சின்ன விஷயம், நம்முடைய மார்க்க அடிப்படையில் ஒருவருக்கு பெண் மக்கள் மட்டும் இருக்கிறாங்க வச்சுக்கிறோங்க, ஆண் மக்களே இல்லை, பெண் மக்கள் மட்டும் என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. பெண் இப்போ எனக்கு வந்து பெண் மக்கள் மட்டும் இருக்கிறாங்க, ரெண்டு பெண் பிள்ளைங்க இருக்குன்னு, அது ஒரு பெண் பிள்ளை இருக்குது. இப்போ நான் மௌத்தாயிட்டு சொன்னோம்னா எனக்கு ஒரே ஒரு மகள் மட்டும்தான் எனக்கு வாரிசா இருந்தா என்னுடைய மகளுக்கு எவ்வளவு கிடைக்கும்? சொத்துல பாதி கிடைக்கும். மீதி உள்ளது யாருக்கு போகும்? என்னுடைய உடன் பிறந்த, எனக்கு வாப்பா இல்லைன்னு வச்சுக்கிடுங்க, என்னுடைய அண்ணன் தம்பிக்கு என்ன செய்யும்? போகும். அக்கா தங்கச்சிக்கு போகும். இது மார்க்கத்துடைய சட்டம். இப்ப கேரளாவில் ஒரு ஆள் என்ன செய்யறாரு? நீதிமன்றத்துக்கு போறாரு. அவருக்கு 2 பெண் மக்கள் மட்டும்தான். அவர் நீதிமன்றத்துக்கு போய் என்ன வழக்கு, இந்தியாவுடைய நீதிமன்றத்தில் போய் என்ன வழக்கு தொடுக்கிறாங்கன்னா, எனக்கு வந்து இஸ்லாத்துல வந்து
நான் மௌத்தாயிட்டா என் சொத்து ஃபுல்லாக யாருக்கு போகாது? என்னுடைய பெண் மக்களுக்கு போகும். 2 பெண் மக்கள் இருந்தால் எத்தனை போகும்? 3ல் 2. மீதி வந்து யாருக்கு போகும்? அவருடைய உடன் பிறந்த அண்ணன் தம்பிக்கு போகும். அப்போ இவருக்கு என்ன விருப்பம்? அவர் சொத்து ஃபுல்லாக யாருக்கு போகணும்? பிள்ளைகளுக்கு போகணும். அப்போ நீதிமன்றத்தை போய் இஸ்லாமிய சட்டம் வந்து எனக்கு என்ன கிடையாது, நான் ஏற்றுக்க முடியாது. இதில் மட்டும் நான் முஸ்லீமாக இருந்துக்கிறேன், ஆனால் எனக்கு வந்து வாரிசுரிமை சட்டத்தில் மட்டும் இந்தியாவுடைய சட்டப்படி எனக்கு என்ன செய்யுங்க, கொடுங்க அப்படின்னு என்ன செய்கிறாரு, நீதிமன்றத்துக்கு வழக்குக்கு போகிறார். இப்போ இவர் இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த சட்டம் இருக்கு பாருங்க, இது உண்மையிலேயே ஆய்வு ரீதியாக ஒரு விஷயத்தை மட்டும் இவர் பார்க்குறாரு. என்ன பார்க்குறாரு? ஒரு பெண்மகளுக்கு 2 பெண் மக்கள் இருந்தால் 3ல் 2, மீதி யாருக்கு போகுது? அண்ணன் தம்பிக்கு போகுது. இஸ்லாம் சொல்லுது. இஸ்லாம் எந்த அடிப்படையில் சொல்லுது, எந்த நிலையில சொல்லுது, ஏன் சொல்லுது, இதையெல்லாம் சிந்திச்சு பார்த்து அதையெல்லாம் வைத்து இவங்க பதில் சொன்னா வச்சுக்கிடுங்க, இஸ்லாத்தை மாதிரி அற்புதமான மார்க்கம் என்ன செய்யாது, கிடையாது. ஆனா ஒரு குறிப்பிட்ட ஒன்றை மட்டும் எடுத்துக்கிட்டு என்ன செய்யுது, விமர்சிக்கிறது. இஸ்லாத்தை பத்தி ஆழ்ந்த ஒரு பார்வை என்ன செய்யல, இல்லை. இப்ப நான் ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கிறேன். ஒரு ஒரு பெண் ஒரு பெண் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து 50,000 ரூபாய் சம்பளம், எந்த வரியும் என்ன செய்யல, இல்லை. ஒரு ஆண் இருக்கிறாரு, அவருக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பளம். 1 லட்சம் ரூபாய் சம்பளம் அவருக்கு. பெண்ணுக்கு எவ்வளவு சம்பளம்? 50,000 ரூபாய் சம்பளம். இப்ப இந்த ஆண் என்ன செய்யறாருன்னு சொன்னோம்னா, அரசாங்கம் என்ன செய்யணும்னா, நீ வந்து ஜிஎஸ்டி கட்டணும், நீ வந்து இதுக்கு வரி கட்டணும், நீ அதுக்கு வரி கட்டணும், இப்படி நிறைய வரியை போடுறாங்க. வரியை ஃபுல்லாக கட்டி அவர் கையில் 25,000 ரூபாய் மிஞ்சுது. ஒரு பெண்ணுக்கு 50,000 ரூபாய் சம்பளம், எந்த வரியுமே இல்லை, கையில் எவ்வளோ கிடைக்குது? 50,000 கிடைக்குது. இப்போ பண மதிப்புல பார்த்தா யாருக்கு அதிகம்? ஆணுக்கு அதிகம். சம்பளம் இவர் எவ்வளோ வாங்குறாரு? 1 லட்சம். இவங்க எவ்வளோ வாங்குறாங்க? 50,000. ஆனால் இந்த பெண்ணுக்கு என்ன கிடையாது? வரியே இல்லை. இந்த ஆணுக்கு என்ன இருக்குது? நிறைய வரி இருக்கு. அப்போ உண்மையிலேயே இவருக்கு சம்பளம் தான் 1 லட்சமே தவிர கையில் கிடைக்கிறது எவ்வளோதான் கிடைக்குது? 25,000 தான் கிடைக்கும். அப்போ இஸ்லாம் என்ன பார்க்குது? பெண்கள் வந்து நம்முடைய மார்க்கத்தில் வந்து உழைக்க வேண்டிய கடமையை இஸ்லாம் யாருக்கு சொல்லவில்லை? பெண்களுக்கு சொல்லவே கிடையாது. ஒரு கணவன், ஒரு தகப்பனாக இருந்தால் தன்னுடைய மகளை அவள் கண் போன்று பார்த்து கொள்ள வேண்டும். கணவனாக இருந்தால் அவர் யாரை பார்த்துக்கணும்? மனைவிக்கு செலவு செய்ய வேண்டிய கடமை கணவனுக்கு. அப்போ சகோதரனாக இருந்தோம்னா, தகப்பன் இல்லை, கணவன் இல்லை, சகோதரி யார் கவனிச்சுக்கணும்? சகோதரன் கவனிச்சுக்கணும். இஸ்லாம் வந்து ஆண்களுக்கு என்ன செய்யுது? நீ கல்யாணம் முடிக்கும் போது உன்னுடைய மனைவிக்கு மகர் கொடுக்கணும்னு சொல்லுது. ஒரு தாய் தகப்பனுக்கு ஆணும் பெண்ணும் இருந்தால் பெற்றோரை கவனிக்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்குது? ஆணுக்கு தான் இருக்குது. யாரை விட? மகளை விட. ஆண் இல்லாட்டதான் யார் வருவாங்க? பெண்ணு வருவாங்க. கடமை யாருக்கு? மகனுக்கு தான் என்ன செய்யுது? இருக்குது. சகோதரிகளை கவனிக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது? ஆணுக்கு இருக்கு. ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சு கொடுக்குறாங்க, பிரச்சனை ஆயிடுச்சு. அந்த பெண் யார்கிட்ட வருவா? வாப்பம்மாட்ட வருவாங்க. வாப்பம்மா இல்லை, யார் கவனிக்கணும்? இஸ்லாம் சுமத்துது. சகோதரியை கவனிக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது? அதே மாதிரி இஸ்லாம் வந்து குடும்ப வாழ்க்கையில செலவு செய்ய வேண்டிய பொறுப்பை யாருக்கு சுமத்துது? கணவன் மீது சுமத்துது. கணவன் மனைவியா வாழ்றாங்க, விவாகரத்து ஆயிடுச்சு. அந்த விவாகரத்து செய்யப்பட்ட பெண்ணு குழந்தைக்கு பால் ஊட்டாங்கன்னா அந்த பெண்ணுக்கு உணவு கொடுக்க வேண்டிய பொறுப்பு யாரு? அந்த பெண்ணு தானே பிள்ளையை பெற்றாங்க. அந்த பெண் விவாகரத்துக்கு பிறகு பிள்ளைக்கு பால் ஊட்டினா அந்த பெண்ணுக்கு யார் உணவு கொடுக்கணும்? இவனுடைய மனைவியா இல்லாத யார் சாப்பாடு கொடுக்கணும்? இவன் தான் சாப்பாடு கொடுக்கணும். அந்த பெண்ணுக்கு யார் ஆடை கொடுக்கணும்? இவன் தான். இந்த கணவன் தான் என்ன செய்யணும்? ஆடை கொடுக்க வேண்டும். அந்த பிள்ளையுடைய செலவினங்களுக்கு கடைசி வரைக்கும் பொறுப்பு யாரு? ஆண் தான் பொறுப்பு. இப்படி ஏதாவது ஒரு கடமை பெண்ணுக்கு சுமத்தப்பட்டிருக்கா மார்க்கத்தில்? பெண்ணுக்கு என்ன செய்யப்படல, சுமத்தப்படல. ஒரு இஸ்லாமிய குடும்பமாக இருந்தால் இவ்வளவே ஆண்கள் என்ன செய்வாங்க? ஏற்றுக்கொள்வாங்க. இன்றைய காலத்தில் ஆண்களும் இஸ்லாத்தை சரியா வழங்காம இருக்கிறதுனால தான் இந்த பாக பிரிவினை சட்டம் அவங்களுக்கு பாதமா தெரியுது. இப்ப நான் வந்து என்னுடைய சகோதரிகளை கவனிக்க வேண்டிய பொறுப்பா அல்ல யாருக்கு தந்திருக்கிறான்? எனக்கு தந்திருக்கிறான். அவங்களுக்கு கணவர் சரியா கவனிக்கல, வேறு யாரும் இல்லைன்னு சொன்னோம்னா யாரு கவனிச்சாகணும்? சகோதரன் கவனிச்சாகணும். பிள்ளைகளை கவனிக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது? தந்தைக்கு இருக்கு. தாய்க்கு வந்து என்ன பொறுப்பு தான் இருக்குது? அந்த பிள்ளைக்கு உணவு ஊட்டுறது, அதுதான். அது செலவினங்களே தான் யாருடைய பொறுப்பு? தகப்பனுடைய பொறுப்பு. மகர் யாரு கொடுத்தாகணும்? ஆண் தான் கொடுத்தாகணும். திருமணத்தில் விவாகரத்து செஞ்சோம்னா ஜீவனாம்சம் யாரு கொடுத்தாகணும்?
ஆண் தான் கொடுத்தாங்க. பெண்ணு ஒரு கணவனை வேண்டாங்கிறாங்க, அதிகபட்சம் என்ன செய்வாங்க? மகரை தான் என்ன செய்வாங்க? திருப்பி கொடுப்பாங்க. கணவனை வேண்டாம் சொல்லிட்டு கணவருக்கு வந்து ஒரு மனைவி வந்து நான் வருஷத்துக்கு இவ்வளவு ஜீவனாம்சம் கொடுக்கணும்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்ப இஸ்லாம் வந்து எல்லா அதே மாதிரி உழைக்கிறவங்க யாரு தான்? இஸ்லாமிய அந்த வாழ்க்கை முறையில உழைக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு? ஆணுக்குரியது. அப்ப எல்லாம் உழைக்கிறவன் ஆண், எல்லா பொறுப்புகளும் யார் மேல சுமத்தப்பட்டிருக்கு? ஆண்கள் மேல சுமத்தப்பட்டிருக்கு. எல்லா செலவும் யார் மேல சுமத்தப்பட்டிருக்கு? ஆண்கள் மேல சுமத்தப்பட்டிருக்கு. இஸ்லாமிய வாழ்க்கை முறையை முஸ்லிம்கள் முழுமையாக பின்பற்றினால் பெண்ணுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பாதி என்பது எதை விட அதிகம்? எதை விட அதிகம்? ஆணு கிடைக்க விட அதிகம். இப்போ ஒரு சொத்தை பிரிக்கும் போது ஒரு பொண்ணு ஒரு மகளுக்கு 5 லட்சம் ரூபாய் தகப்பனார் சொத்துல இருந்து கிடைக்குது, ஒரு மகனுக்கு 10 லட்சம் ரூபாய் கிடைக்குன்னா இந்த 5 லட்சம் ரூபாய் அந்த மகள் எந்த வெளிநாட்டுக்கும் போய் சம்பாதிச்சிருக்க மாட்டாங்க, எந்த கஷ்டம் பட்டிருக்க மாட்டாங்க. வாபஸ் ஆனா வாபஸ் சொத்துல யாருடைய சொத்து ஆறாயிருக்கும்? ஆண் மக்களுடைய சொத்து என்ன செஞ்சிருங்க? சில இடங்கள்ல சேர்ந்து இருக்கலாம். அப்ப இந்த இஸ்லாத்தை வந்து விமர்சிக்க வர்றான்னு வச்சுக்கிறேங்க. இஸ்லாம் என்ன ஆணுக்கு கிடைக்கிற பங்குல வந்து பாதி தான் பெண்ணுக்கு சொல்லுதுன்னா, இஸ்லாம் ஆண்களுக்கு என்னென்ன கடமைகள் சுமத்தி இருக்குதோ அதையெல்லாம் வச்சு பார்த்தால் அல்லாஹ் சொல்வதை தவிர நீதமானது என்ன கிடையாது? எதுவுமே கிடையாது. இந்த பர்தா சட்டத்திலே அப்படிதான். இஸ்லாமிய பெண்களுக்கு பர்தாவை சொல்லுது. இன்னைக்கு உலகத்தில் என்ன நடக்குது, என்னமெல்லாம் பெண்கள் எப்படியெல்லாம் சீரழிக்கப்படுகிறார்கள், எப்படியெல்லாம் பெண்களுக்கு அநியாயம் இழைக்கப்படுகிறது, இஸ்லாம் ஏன் இந்த ஒழுக்கங்களை சொல்லுவது என்று சொன்னால் எதற்காகத்தான்? பெண்களை பாதுகாப்பதற்காகத்தான், ஆண்களை பாதுகாப்பதற்காகத்தான், நிம்மதியான சமுதாயத்தை உருவாக்குவதற்காகத்தான். அப்ப இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நாம அல்லாஹ் ரசூல் சொல்லிட்டாங்க நம்பிரும் வச்சுக்கிடுங்க, அதுல சந்தேகப்படக்கூடாது. அப்ப உங்களுக்கு கேள்வி வரும், சந்தேகப்படக்கூடாதுன்னா கேள்வியை கேட்கக்கூடாதா? தெரிந்து கொள்வதற்காக கேட்கக்கூடாதா அப்படின்னு சொன்னோம்னா, தெரிந்து கொள்வதற்காக தாராளமா என்ன செய்யலாம்? கேட்கலாம், அது தப்பு கிடையாது. ஆனால் கேட்கும் போது இஸ்லாத்தை சரியான விதத்துல வந்து புரிந்து கொள்ளக்கூடிய மக்களா இருந்தா மட்டும்தான். இஸ்லாத்துல வந்து நீங்க உள்ளத்துல எந்த விதமான குரோதத்தையும் வைக்காம, எந்த ஒரு முன்முடிவையும் எடுக்காம, மனித தன்மைகளை ஏற்றுக்கொண்டு சிலர் என்ன செய்வாங்க? மனித தன்மையை என்ன செய்வாங்க? மறுப்பாங்க. மனித தன்மைனா என்ன? இப்போ நான் வந்து ஒரு ஆண் வந்து பனியனோடு தெருல போறான்னு வச்சுக்கிடுங்க, இது ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டாக்குமா? பிரச்சனையை உண்டாக்காது. ஆனால் ஒரு பெண் வந்து அரைகுறை ஆடையோடு சென்றால் மனித தன்மை என்ன, இயற்கை என்ன? ஒரு பெண் அரைகுறை ஆடையோடு சொன்னா என்ன செய்வாங்க? எல்லாரும் என்ன செய்வாங்க? திரும்பி பார்ப்பாங்க. அப்போ இவங்க என்ன செய்வாங்க? மனித தன்மையை மீறிய வாதம் வைப்பாங்க. நீ எதுக்கு திரும்பி பார்க்கிற? அப்படி இந்த மாதிரி மனித தன்மையற்ற வாதங்கள் வைக்கலாம் வச்சுக்கிடுங்க, அது வந்து உலகத்தில் என்ன செய்ய சரியா வராது. இப்போ ஒரு ஆள் சொல்றாங்க, ஒரு சிங்கம் இருக்குது, ஒரு ஆடு இருக்குதுன்னு வச்சுக்கிடுங்க, சிங்கத்தையும் ஆட்டையை விட்டா என்ன செய்யும்? இயற்கை தன்மை என்ன? சிங்கம் என்ன செய்யும்? ஆட்டை சாப்பிடும். ஆட்டுக்கு உரிமை இருக்கிற சிங்கம் ஆட்டை சாப்பிடக்கூடாதுன்னா எப்படி இருக்கும்? இயற்கை தன்மை எப்படி மாறும்? இயற்கை தன்மை மாறுமா? அப்ப இஸ்லாத்தை வந்து விமர்சிக்க வேண்டும் என்றால் எப்படி விமர்சிக்கலாம்? எல்லாவற்றையும் உண்மை ஏற்றுக்கொள்ளணும். இன்றைக்கு இஸ்லாத்தை விமர்சிக்கக்கூடிய யாரா இருந்தாலும் உண்மை என்ன செய்வாங்க? மறுப்பாங்க. ஏற்றுக்கொள்ள என்ன செய்வாங்க? உண்மை ஏற்றுக்கொள்ள மறுப்பாங்க. இஸ்லாம் சொல்லும், ஒரு பெண்ணு வந்து அரைகுறை ஆடையோடு சென்றால் அது அவளுக்கு பாதிப்பு, ஆண்களால் என்ன செய்யும்? பாதிப்பு ஏற்படும். உன்னை இவன் சொல்லுவான், ஆண்களையும் அவனுக்கு பாதிப்பு உண்டாக்கலான்னு சொல்லி என்ன செய்வான்? கிறுக்குத்தனமான கேள்வியை கேட்பாங்க. இந்த கேள்வி நடைமுறை வாழ்க்கைக்கு சாத்தியமா வருமா? எல்லா உலகத்தில் உள்ள எல்லா இடத்திலையும் எல்லா பெண்களுக்கும் பின்னாடியும் பாதுகாப்பு ஆள் அனுப்ப முடியுமா? அப்ப ஒட்டுமொத்தமாக பெண்களை பாதுகாக்க வேண்டும் என்றால் இயற்கை தன்மை யாருக்கு தெரியும்? ஆண் பெண்ணுடைய இயற்கை தன்மை யாருக்கு தெரியும்? அல்லாஹ்வுக்கு தெரியும். அப்போ சில நேரங்கள்ல சட்டங்களும் அவசியமான செய்யும் தேவைப்படும், உள்ளத்தை பக்குவப்படுத்த அவசியமான செய்யப்படும் தேவைப்படும். இப்படி இஸ்லாம் சொல்லக்கூடிய எந்த ஒரு சட்டத்தை யார் விமர்சிக்க வந்தாலும் சரி, சரியான உண்மைகளை ஏற்றுக்கொண்டாங்கன்னு வச்சுக்கிடுங்க, மறுக்க முடியாத உண்மைகளை ஏற்றுக்கொண்டால் இஸ்லாம் தான் சிறந்த மார்க்கம் என்பதை என்ன செய்யலாம்? தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம். அல்ல பதில் கிடையாது. இன்றைக்கு இஸ்லாத்தை விமர்சிக்கிற எல்லாமே, இப்ப நீ உலகத்தை எடுத்து பாருங்க. உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். உலகத்துல ஆணும் திருமணம் செய்யக்கூடிய கலாச்சாரம் சில நாடுகள்ல இருக்குதா? ஆணும் அதுக்கு என்ன பேர் வச்சிருக்கிறாங்க? அது வந்து தன் பாலின உணர்வாளர்.
பெண்ணும் பெண்ணும் திருமணம் செய்யக்கூடிய இடங்கள் இருக்கு. தன் பாதின உணர்வாளர். சில முட்டாள்கள் என்ன செய்வாங்கன்னா, நாய் போன்ற பொருட்களை கூட என்ன செய்வாங்க, திருமணம் முடிப்பாங்க. சிலர் என்ன செய்வாங்கன்னா, ஒரு ஆண் என்ன செய்வான், 2 திருமணம் முடிச்சுட்டான்னு வச்சுக்கிடுங்க. உலகத்தில் எது கடுமையாக விமர்சிக்கப்படும்? ஆண் திருமணம் முடிக்கிறது அது முற்போக்குத்தனம்னு என்ன செய்வான், பத்திரிகைக்காரன் சொல்லுவான், நீதிமதியே சொல்றான். ஒரு பெண்ணும் பெண்ணும் திருமணம் முடிக்கிறது இருக்கிறதுலே ரொம்ப அசிங்கம், அதை ஒரு முற்போக்குத்தனம். ஒரு நாயை திருமணம் முடிக்கிறான், அது நம்ம ஒரு தமாசா கடந்து போயிடுவாங்க. ஆனா இஸ்லாம் ஒரு ஆண், இஸ்லாம் ஒரு இயற்கை உலகத்தில் இத்தனை ஆண்டு காலம் உலகம் படைக்கப்பட்டதிலிருந்து எல்லா முந்தைய காலங்கள் இன்றைய வரைக்கும் ஒரு ஆண் 2, 3 இஸ்லாம் சட்டப்படி 4 திருமணம் செய்து கொள்வது என்று அனுமதிக்கப்பட்டிருக்கு. இது இயற்கையான ஒரு முறை. இதை மட்டும் என்ன தப்பா என்ன செய்வான், சித்தரிப்பான், தவறாக என்ன செய்வான், பேசுவான், முற்போக்குங்கிற பெயர்ல. அப்ப இஸ்லாம் எந்த இடத்துல சொல்லுது, எந்த சூழல்ல சொல்லுது, எப்படி நடந்துக்க சொல்லுது, இதையெல்லாம் வைத்து மனித தன்மையோடு ஒப்பிட்டு பார்த்தால் இஸ்லாம் எப்படிப்பட்ட மார்க்கம், இதுதான் அல்லாஹ்வுடைய மார்க்கம். இதுல சந்தேகமே பட வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப இன்றைக்கு என்ன பிரச்சனை சொன்னோம்னா, அல்லாஹ் ரசூல் சொன்ன விஷயங்களை முறையாக அதை அறிய முற்பட்டால் நமக்கு ஈமான் என்ன செய்யும், கூடிக்கிட்டே போகும். கடுகளவு நமக்கு என்ன செய்யாது, சந்தேகம் வராது. இஸ்லாத்தை பத்தி ஒரு ஆள் இஸ்லாத்தை கோணதா சித்தரிக்கிறார். குர்ஆன் அல்லாஹ் சொல்லணும் இல்லையா, யூதர்களை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது, கிறிஸ்தவர்களை பத்தி சொல்லும் போது, தபுகூனஹா இவஜா, நீங்கள் இஸ்லாத்தை கோணலாக சித்தரிக்கின்றீர்கள். என்ன இஸ்லாத்துக்கு எதிரானவங்க என்ன செய்வாங்க, இஸ்லாம் என்ன சொல்லுதோ அதை என்ன செய்வாங்க, கோணலா சித்தரிப்பாங்க. கோணலா சித்தரிக்கன்னு தான் கேளுங்க. நான் இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தன் என்ன செய்யறான், ஒருத்தனை கத்தியால குத்துறான். இதையெல்லாம் வீடியோ எடுக்காம குத்து வாங்கினவன் இருக்கான்ல, இவன் ஓங்கி ஒரு அடி என்ன செய்யறான், கொடுக்குறான். இதை மட்டும் வீடியோ எடுத்து பார்த்தீங்களா? ஒரு முதியவர் 70 வயது முதியவர் என்ன செய்யறாரு, ஒரு 15-20 வயசு பையனை கடுமையா டார்ச்சர் பண்றாரு, கடுமையா என்ன செய்யறாரு, டார்ச்சர் பண்றாரு. அவனும் பொறுத்து பொறுத்து பார்க்கறான். ஒரு டயத்துல இந்த 20 வயசு பையன் என்ன செய்யறான், அவருடைய துன்பம் தொல்லையை பொறுக்க முடியாம அவரை ஓங்கி என்ன செஞ்சிடறான், குத்திடுறான். குத்திட்டோம்னா இதை வீடியோ எடுத்து பரப்புவாங்களா இல்லையா? உங்க பார்வை உங்களுக்கு எப்படி தெரியும், யாரு செஞ்ச அநியாயமா தெரியும்? வீடியோ படத்தை மட்டும் பார்த்தா யார் செஞ்ச அநியாயமா தெரியும், அந்த பையன் செஞ்சது அநியாயமா தெரியும். ஆனா உள்ள போய் விசாரிச்சு எல்லாத்தையும் உண்மையெல்லாம் தெரிஞ்சு பார்த்தா இவன் செஞ்சது எப்படி ஆயிரும், ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு எதிர்வினையை தான் என்ன செஞ்சிருக்கிறாரு, ஆற்றி இருக்கிறாரு. அதே மாதிரி இஸ்லாம் யுத்தங்களை பற்றி சொல்லுவாங்க, பத்ர் யுத்தம், உஹது யுத்தம், இதையெல்லாம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா எதிரிகள் என்னமெல்லாம் முஸ்லிம்களுக்கு தொல்லை கொடுத்தாங்க, துயரம் கொடுத்தாங்க, என்னென்ன அநியாயம்லாம் பண்ணாங்க, அதையெல்லாம் தெரியாம பாருங்கள். குர்ஆன் பிடரியில் வெட்ட சொல்கிறது, குத்த சொல்கிறது அப்படின்னு செய்வாங்க, சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு இப்போ பாகிஸ்தான்காரன் இந்தியாவில் என்ன செஞ்சிட்டான், பகல்காம்ல சுட்டு கொண்டுட்டான் அப்படின்னு ஒரு செய்தி வந்தோடனே இந்தியா என்ன செய்யுது, படையெடுத்துச்சு. அப்ப இந்தியா படையெடுத்தோடனே என்ன செய்யறாங்கன்னு சொன்னோம்னா, அவன் நமக்கு செய்த அநியாயங்களை எல்லாம் மறைச்சிட்டு, பாருங்க அநியாயமா வீட்டை இடிச்சுட்டான், குண்டு போட்டான் அப்படின்னு சொல்றோம் வச்சிருங்க. மோடி சொல்றாரு, இந்திய ராணுவமே தீரமாக போரிடுங்கள், நீங்க என்ன செய்யுங்க, எதிரிகளை வெட்டி வீழ்த்துங்கன்னு சொன்னோம்னா இது நம்ம தீவிரவாதம் பார்ப்போமா, ராணுவத்தை உணர்ச்சி ஊற்றுறது, நீதிக்காண்டி போராடுறது பேசுவோமா? நீதிக்காண்டி போராடுறது, ஏன்னா நமக்கு செஞ்ச அநியாயம். ஆனா இஸ்லாத்தை அப்படி பார்க்க மாட்டாங்க. இஸ்லாம்னு என்ன செய்வாங்க, இஸ்லாம் யுத்த களத்துல இஸ்லாமிய ராணுவ வீரர்களை பார்த்து நீங்க எதிரிகளை வெட்டுங்கள் குர்ஆன் சொல்லுது. அப்ப இது ஏன் குர்ஆன் சொல்லுது? சும்மா ரோட்ல போற அப்துல் நாசிர் ஒரு ராமசாமியை வெட்ட சொல்றதா, அல்லது ஒரு ஆயிஷா ஒரு மாரியம்மாவையா வெட்ட சொல்ற, அப்படியா சொல்லுது? யுத்த களத்துல, யுத்த களம்னா எப்போ ஏற்படும், உடனேமா யுத்தம் ஏற்படும். அவங்க ஏராளமான துன்பங்கள் என்ன செஞ்சிருப்பாங்க, விளைச்சிருப்பாங்க. மக்காவில் முஸ்லிம்கள் வாழ்ந்தார்கள், முஸ்லிம்கள் என்ன செஞ்சாங்க, கொடுமைப்படுத்தினாங்க, கொடும் வெயில் என்ன செஞ்சாங்க, கிடத்தினாங்க. வியாபாரத்துக்கு போயிட்டு அதை ஃபுல்லாக என்ன செஞ்சாங்க, பிடுங்கினாங்க, அடிச்சாங்க, கொலை பண்ணாங்க, கொள்ளை அடிச்சாங்க, எவ்வளவு துன்பங்களை முஷ்ரிக்குகள் செஞ்சாங்க. சரி, இந்த நாட்டில் வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு எங்க போனாங்க, மதீனாக்கு வந்தாங்க. மதீனாக்கு வந்தால் நிம்மதியா வாழ விடாம அங்கிருந்து என்ன செய்யறாங்க, படையெடுத்து வர்றாங்க. முஸ்லிம்களை அழிக்கிறதுக்காண்டி என்ன செய்யறாங்க,
மிகப்பெரிய ஆயுதங்களை வாங்குவதற்காக அவங்க திட்டம் போட்டாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை தற்காத்துக் கொள்ள வேண்டிய கடமை இருக்குது? முஸ்லிம்களை தற்காத்துக் கொள்ள வேண்டிய கடமை இருக்குது. இப்போ யுத்தத்துக்கு என்ன செய்றாங்க? தற்காப்புக்காக யுத்தம் செய்யும் போது இவங்க எல்லாத்தையும் விட்டுருவாங்க. பார்த்தீர்களா, குர்ஆன்ல வந்து என்ன செய்யுது? வெட்டுங்கன்னு சொல்லுது. யாரை வெட்ட சொல்லுது? எந்த சூழல்ல வெட்ட சொல்லுது? அதையெல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. மார்க்கத்தை என்ன செய்வாங்க? தவறாக கோணலாக என்ன செய்வார்கள்? சித்தரிப்பார்கள். அப்ப மார்க்கத்தை வந்து நம்ம கோணலா சித்தரிக்கிறாங்களா இல்லையா? அவங்கள்ட்ட போய் நீங்க வந்து மார்க்கத்தை கேட்டீங்க, சரியா தான் தெரியும். தப்பா சித்தரிச்சா தப்பா தானே தெரியும். உதாரணத்துக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, ஒருத்த வந்து ஒரு கண்ணில் ரத்த வடிய வடி நம்ம கிட்ட வர்றான், என்ன அவன் குத்திட்டாங்கிறான். நீங்க என்ன முடிவு எடுப்பீங்க? ஒரு கண்ணில் ரத்தம் வடிய வடிய வந்து என்ன ஒருத்த குத்திட்டான்னு சொன்னா நம்ம என்ன முடிவுக்கு வருவோம்? இவரை குத்துனா எப்படிப்பட்டவன்? கெட்டவன். அம்மா அலி ரலியல்லாஹு சொல்ற அப்படி செய்யாதீங்க, விசாரிச்சு பாருங்க. விசாரிச்சு பார்த்தா இவன் அவனுக்கு என்ன செஞ்சிருப்பான்? 2 கண்ணை குத்தி இருப்பான். அப்ப இவன் அவன் 2 கண்ணை குத்தும் போது அவன் கோபத்துல ஒரு கண்ணை குத்துனா அது குற்றமா? குற்றமா என்ன செய்யாது? வராது. அப்போ கோணலாக சித்தரிப்பேன்னா என்ன அர்த்தம்? உண்மையை எல்லாம் என்ன செய்யறது? மறைக்கிறது. உண்மையை மறைச்சு முக்கியமான பாயிண்டை எல்லாம் என்ன செஞ்சு மறைச்சிடுறது. மறைச்சிட்டு இஸ்லாத்தோ சட்டத்தை சொன்னோம்னா எப்படித்தான் தெரியும்? கோணலாகத்தான் என்ன செய்ய தெரியும், தப்பா தான் தெரியும். அப்போ தவறாக சித்தரிப்பவங்களுடைய வாதங்கள் நம்ம கேட்டா வச்சுக்கிடுங்க, நம்ம எதுக்கு மேல சந்தேகம் வந்துடும்? இஸ்லாத்துக்கு மேல சந்தேகம் வரும். அவன் தவறா சித்தரிக்கிறவன் தானே. சரி, இஸ்லாத்தை எப்படி புரிய வேண்டும்? இஸ்லாத்தை வந்து புரிய முடியாத முறையில் புரிஞ்சு வச்சுக்கிடுங்க, அப்பவும் நமக்கு என்ன செஞ்சிடும்? சிக்கலாயிரும். இப்போ வந்து எந்த ஒரு சயின்ஸ் பாடம் இருக்குது, அதுல வந்து ஒரு விஷயத்தை இயற்பியல் புரியன்னு வச்சுக்கிடுங்க, பிசிக்ஸ் புரியன்னு வச்சுக்கிடுங்க, புரிய வேண்டிய முறைப்படி என்ன செய்யணும்? புரியணும். படிக்கல சரியா வந்து நமக்கு தெரியதான் வச்சுக்கிடுங்க, நமக்கு அதை பத்தி என்ன செய்யாது, விளங்காது. இப்போ ஒரு என்ன செய்றாரு, சில ஏர்போர்ட்டுக்கு போனோம்னா கையை காட்டினா என்ன செய்யும்? தண்ணி வரும். இதுக்கு இது எப்படி வருதுன்னா என்ன செய்யணும்? அதை பத்தி படிக்கணும். படிச்சா தானே தெரியும். நம்ம போகும்போதே கதவு என்ன செய்யுது? திறக்குது. எப்படி திறக்குது? சென்சார். சென்சார்னா என்ன, அது எப்படி இயங்குது, இதை போய் தெரிஞ்சா அதை என்ன செஞ்சிடும்? புரிஞ்சிடும். சென்சார்னா ஒரு என்னன்னே புரியல, ஒருத்தன் சொல்றான் நான் போன உடனே கதவு திறக்குது பாத்தீங்களா, இது வந்து என்னுடைய மாயாஜால வித்தை அப்படின்னு சொல்றாங்க வச்சுக்கிடுங்க. இது என்னது? நாம வந்து சரியான கல்வி என்ன செய்ய முடியாது, பெற முடியாது. அப்படித்தானே? அப்ப இஸ்லாத்தை வந்து எப்படி புரிய வேண்டும் என்று தெரியாதவங்க வழிமுறையில போனாலும் இஸ்லாத்தை என்ன செய்ய முடியாது, புரிய முடியாது. உதாரணத்துக்கு சூப்பர் முஸ்லீம் ஒருத்தர் இருக்கான்னு வச்சுக்கிடுங்க. சூப்பர் முஸ்லீம் அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. இவங்க வந்து இப்ப நான் சொல்றேன், ஒரு குர்ஆன் ஆயத்து இருக்குது. குர்ஆன் ஆயத்தை எப்படி புரிய வேண்டும், எப்படி புரியணும் சொல்லுங்க? குர்ஆனுடைய ஆசிரியர் யாரு? அல்லாஹ் ரசூலா சொல்லி கொடுத்தான். மக்களுக்கு குர்ஆனை விளக்குனது யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆனுடைய விளக்கம் குர்ஆன், குர்ஆனுடைய விளக்கம் ஹதீஸ், நபிகள் நாயகம். ஹதீஸுடைய விளக்கம் குர்ஆன், ஹதீஸுடைய விளக்கம் ஹதீஸ். இப்படிதான் குர்ஆன் சுன்னாவை புரிவதற்குரிய முறை. இப்போ ஒரு ஆளு குர்ஆன் எடுத்துக்கிறாரு, ஹதீஸ் எடுத்துக்கிறாரு, ஏஜூஜ் மஜூஜ் அப்படின்னு வருது குர்ஆன்ல வருதுல்ல, ஏஜூஜ் மஜூஜ் கூட்டத்தை பத்தி வருது. ஏஜூஜ் மஜூஜை பத்தி தெரியணும்னா எதை போய் படிக்கணும்? ஹதீஸை பத்தி படிக்கணும். குர்ஆன்ல மற்ற வசனங்கள் இருக்கான்னு பார்க்கணும். ஒரு ஆள் என்ன செய்யறாரு, இப்போ இதுக்கு பேர் என்ன பேருமா? சீப். நான் சொல்றேன் இதுக்கு பேர் சீப் இல்லை டூத் பிரஷ் அப்படிங்கிறேன். அப்புறம் நீங்க என்ன செய்வீங்க? நல்ல விளக்குன்னு ஏற்றுக்கிடுவீங்களா? இது என்ன ஆதாரம் கேட்பீங்க. இது டூத் பிரஷ்னா இதை வச்சு என்ன செய்யுங்க? பல் துளை காட்டுங்க, பல் துளை செட்டப் இதில் எங்கே இருக்குது அப்படிலாம் 1008 கேள்வி கேட்போமா இல்லைங்களா? பொதுவாக வந்து ஏஜூஜுனா அமெரிக்கா, அமெரிக்காவில் உள்ள மக்கள், மகஜூஜுனா சைனாவில் உள்ள மக்கள், இதுதான் குர்ஆன் சொல்லுது இப்படின்னு ஒருத்தன் சூப்பர் முஸ்லீம்ங்கிற பேரில் விளக்கம் கொடுக்குறான்னு வச்சுக்கிடுங்க. இதை பார்த்து நீங்க இஸ்லாத்தை எப்படி புரியணுமோ அந்த ரூட்டுக்கு மாற்றமா போய் பார்த்தா சென்சாரை பார்த்துட்டு இது மாயாஜால வித்தன்னு சொல்றான்னு வச்சுக்கிடுங்க, அந்த கதை தானே. அப்ப இஸ்லாத்தை எப்படி புரிய வேண்டும்? இஸ்லாத்தை புரிவதற்குரிய வழிமுறைகள் அல்லாஹ் ரசூல் சொல்லி தந்துட்டாங்க. அல்லாஹ் ரசூல் குர்ஆன் ஆயத்தை எப்படி புரிய வேண்டும், ஹதீஸை எப்படி புரிய வேண்டும், அல்லாஹ் ரசூல் நம்ம சொல்லி தந்துட்டாங்க. குர்ஆனை வைத்து புரிங்க, குர்ஆனை ஹதீஸை வைத்து புரிந்து கொள்ளுங்கள், ஹதீஸை குர்ஆனை வைத்து புரிந்து கொள்ளுங்கள்.
ஹதீஸை வேற ஹதீஸை வச்சு என்ன செய்யணும், புரியணும். மொத்தமாக இஸ்லாத்தில் உள்ள எல்லா விஷயங்களையும் குர்ஆன் சுன்னாவை வைத்து என்ன செய்ய வேண்டும், புரிய வேண்டும். மனம் போன போக்குல ஒருத்தன் மாயாஜால வித்தைகளை எல்லாம் கலந்து ஒருத்தன் பேசுறான். நீ அவன் பேச்ச போய் கேட்டீங்கன்னு வச்சுக்கிடுங்க, இஸ்லாம் என்ன தெரியும், தப்பான மார்க்கமா தெரியும். ஏன்னா அவன் இஸ்லாத்தை எப்படி புரியணுமோ அப்படி புரியலையே. அப்ப இஸ்லாத்தை கோணலாக சித்தரிப்பவங்கள்ட்ட போய் பார்த்தாலும் என்ன செய்யும், இஸ்லாம் தப்பான மார்க்கமா தெரியும். இஸ்லாத்தை எப்படி புரிய வேண்டுமோ அதற்கு மாற்றமா புரியுறாங்களா இல்லையா, அதுல போய் நீங்க பார்த்தாலும் இஸ்லாம் தப்பான மார்க்கமா தெரியும். அப்ப உண்மையிலேயே இஸ்லாம் என்பது அல்லாஹ்விடமிருந்து வந்துள்ள மார்க்கம். அல்லாஹ்விடமிருந்து வந்த மார்க்கத்தை நாம சரியாக புரிந்து கொண்டோம் வச்சுக்கிடுங்க, நமக்கு இந்த உலகத்திலும் வெற்றி மறுமையிலும் வெற்றி. இப்ப உதாரணம் உங்களுக்கு சொல்றேன். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், நீங்க நம்ம 2 பாத்ரூம் போறோம், தண்ணி இல்லை. தண்ணி இல்லாட்டா என்ன சட்டம் சொல்லுது, நாம கற்களை வைத்து சுத்தம் பண்ணிக்கலாம். கல் இல்லைன்னு தண்ணி தான் வச்சுக்கிடுங்க, எதை வச்சு சுத்தம் பண்ணிக்கலாம், கற்களை வைத்து நல்ல உறிந்தக்கூடிய கற்களை வைத்து சுத்தம் செய்து கொள்ளலாம். இப்போ ஒரு ஆள் 2 பாத்ரூம் போறாரு, தண்ணி இல்லை, கற்களை வச்சு சுத்தம் பண்ணிட்டு வந்தாரு, தொழுகை நேரம் வந்துச்சு, தண்ணி இல்லை. இப்போ என்ன செய்யணும், தயமும் செஞ்சுக்கணும். ஏன்னா 2 பாத்ரூம் போனா ஒது என்ன செஞ்சிடும், முறிஞ்சிடும். கணவன் மனைவி அவங்க தாம்பத்தியத்தில் இருக்கிறாங்க, அவங்க குளிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, அது ஒரு செய்ய தண்ணி இல்லை. இப்போ என்ன செய்யணும், தயமம் செஞ்சுக்கணும். இப்போ குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், லாமஸ்துமுன் நிசா, நீங்கள் பெண்களை தீண்டினால் ஃபலம் தஜிது தண்ணீர் கிடைக்கவில்லை என்றால் ஃபத்தயம்மமு என்ன செஞ்சுக்கிடுங்க, தயமும் செய்து கொள்ளுங்கள். அப்போ இந்த லாமஸ்ங்கிற வார்த்தைக்கு 2 அர்த்தம் இருக்குது. கையால் தொடுதுங்கிற அர்த்தம் இருக்குது, தாம்பத்தியம்ங்கிற அர்த்தம் என்ன செய்யுது இருக்குது. இப்போ என்ன செய்றாரு, இந்த ஆயத்தை எடுத்துட்டு பெத்த தாயை எப்படி தொட்டுட்டோம்னா உனக்கு ஒது முறிஞ்சிடும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நமக்கு இது என்ன குடும்பக்கார மார்க்கமா இருக்கு, அப்படிதான் புரியும். எப்படி புரியும், ஒருத்தன் வீட்டுக்கு ஒளி செஞ்சுட்டு வர்றான், சொந்த சகோதரி மேலே இப்படி கை பட்டுடுச்சு, இந்த ஆயத்தை காட்டிட்டு நீங்க பெண்களை தொட்டால் என்ன செஞ்சுக்கிடுங்க, தயமம் செஞ்சுக்கிடுங்க அப்படின்னு வருது. அப்போ பெண்ணை தொட்டா தண்ணி இல்லாத தயமம் செய்யணும், பெண்ணை தொட்டா என்ன செய்யும், ஒது முறியும். ஒரு 2 பாத்ரூம் போனா ஒது முறியுங்கிறது நியாயம், 1க்கு போனா ஒது முறியுங்கிறது நியாயம், காற்று பிரிந்தால் ஒது முறியுங்கிறது நியாயம். ஒரு பெண்ணை தாயையோ சகோதரி தொட்டா ஒது முறியும்னா அது என்ன நியாயம், இதுதான் ஒரு மார்க்கமா, அப்படிதான் கேள்வி வரும். அன்னைக்கு ஹதீஸ்ல போய் செஞ்சு பாருங்க, இந்த அர்த்தம் தப்புன்னு புரியுமா இல்லையா. இந்த அர்த்தம் என்னது, தப்பு, பிழையானது. ரசூலுல்லாஹ் தொழும்போதே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா யாருடைய காலை தொட்டிருக்காங்க, ரசூலுல்லாஹ்வுடைய காலை என்ன செஞ்சிருக்காங்க, தொட்டிருக்காங்க. ஆயிஷா எப்படி தடம் அடிக்கும் போது அவன் கை யார் காலில் பட்டிருக்கு, நபிகள் நாயகத்துடைய காலில் பட்டிருக்குது. அப்போ ஒரு பெண்ணுடைய கை ஆண் மேல் பட்டுவிட்டால் ஓதும் முறியும் என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் தொழுதுகிட்டு இருக்கும் போதே ஆயிஷா தொட்டிருப்பாங்களா, தொட்டிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழும்போது அவங்க என்ன செய்வாங்க, குறுக்க படுத்து கிடப்பாங்க. வீட்டில் தொழும்போது காலில் என்ன செய்வாங்க, ரசூலுல்லாஹ் குத்துவாங்க, அவங்க என்ன செஞ்சுக்கிடுவாங்க, காலை மடக்கிடுவாங்க. அப்போ குர்ஆன்ல சொல்லக்கூடிய அந்த வசனம் எதை குறிக்கிறது, தாம்பத்தியத்தை குறிக்கிறது அப்படின்னு தெளிவாக எதை வச்சு புரிஞ்சுக்கலாம், ஆய்வு செஞ்சு அதை செஞ்சுக்கலாம், புரிந்து கொள்ளலாம். நான் விளங்குறதுக்கான சொல்லி காட்டுறேன். அப்ப இந்த மாதிரி குர்ஆன் சுன்னாவை புரியக்கூடிய வழிமுறை, சரியான வழிமுறை என்ன, குர்ஆனை எதை வைத்து புரிய வேண்டும், குர்ஆனை வைத்து புரிய வேண்டும். குர்ஆனை எதை வைத்து புரிய வேண்டும், ஹதீஸை வைத்து புரிய வேண்டும். ஹதீஸ் எதை வச்சு புரியணும், குர்ஆனை வச்சு புரியணும். ஹதீஸ் எதை வச்சு புரியணும், மற்ற ஹதீஸ்களை வச்சு என்ன செய்யணும், புரியணும். நான் இப்படி புரிய மாட்டேன் என்று சொன்னால் நமக்கு இஸ்லாம் எப்படி தெரியும், சந்தேகத்திற்குரிய மார்க்கமாக, தப்பான மார்க்கமாக தெரியும். அப்ப இன்றைக்கு பல வழிகட்ட கூட்டங்கள் அவங்க நமக்கு இஸ்லாத சந்தேகத்தை உண்டு பண்ற மாதிரி அவங்க குர்ஆனை எப்படி புரிய வேண்டுமோ, ஹதீஸை எப்படி புரிய வேண்டுமோ அந்த வழிமுறையை தாண்டியவங்களுடைய பேச்சை நீங்க கேட்டீங்க வச்சுக்கிடுங்க, இஸ்லாம் நமக்கு என்ன செய்யும், சந்தேகமா தெரியும். அப்ப இஸ்லாத்தை நாம் சரியாக புரிய வேண்டும் என்றால் வஹி மட்டும்தான் மார்க்கம் அப்படிங்கிற அந்த கொள்கையை என்ன செஞ்சிடக்கூடாது, பிசையிடக்கூடாது. வஹீனா என்ன அர்த்தம் தமிழ்ல, வஹீனா என்ன அர்த்தம், இறை செய்தி. இறை செய்தி என்றால் என்ன, அல்லாஹ்விடமிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட செய்திகள் என்னது, இறை செய்திகள். அப்போ குர்ஆனும் இறை செய்தி, ஹதீஸும் இறை செய்தி. ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான் நபிகள் நாயகத்துடைய பேச்சுக்களை பத்தி, வமா யன்திகு அனில் ஹவா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சுய விருப்பப்படி பேச மாட்டாங்க. இன் ஹுவ இல்லா வஹீ யூஹா, அவங்க பேசுறது எல்லாமே அல்லாஹ்விடமிருந்து அறிவிக்கப்படக்கூடிய இறை செய்திகள். எந்த மாதிரி பேசுறது, நபிகள் நாயகம்
பேசுனது எல்லாமே இறை செய்தியா அப்படின்னு கேள்வி கேட்டே வச்சுக்கிடுங்க. இந்த ஆயத்து என்ன சொல்லுது? இந்த ஆயத்து என்ன சொல்லுது? அவர் தன்னுடைய சுய விருப்பப்படி பேச மாட்டார். அவர் பேசுவதெல்லாம் அல்லாஹ்விடமிருந்து அருளப்படக்கூடிய இறை செய்தி. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா அபா பக்கர் அப்படின்னு கூப்பிட்டான்னு வச்சுக்கிடுங்க. இது அல்லாஹ்ட்ட வஹியா வந்தா கூப்பிட்டாங்க. பேசுறதெல்லாம் இறை செய்தினா அந்த ஆயத்தை எப்படி புரிய வேண்டும்? அந்த ஆயத்தை புரிவதற்கு எங்கே வர வேண்டும்? ஹதீஸுக்கு வர வேண்டும். நபிகள் நாயகம் சொல்றாங்க, அன்தும் ஆலமு பி உமுரி துனியாக்கும், உங்கள் உலக விஷயங்களை பற்றி நீங்கள் தான் நன்கு தெரிந்தவர்கள். ஃபைன்கான மின் அம்ரி தீனிக்கும், உங்கள் மார்க்க விஷயமாக இருந்தால் ஃபைலைய, நீங்க யாரிடம் வர வேண்டும்? நபியாகிய என்னிடம் வர வேண்டும். அப்ப அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனம் இருக்கு பாருங்க, நபிகள் நாயகம் பேசக்கூடிய அனைத்தும் இறை செய்தி அல்லாஹ் சொல்றான் பாருங்க. அது எந்த விஷயத்துல? எந்த விஷயத்துல? மார்க்க விஷயத்தில். நபிகள் நாயகம் சொல்றாங்க, மார்க்க விஷயமாக இருந்தால் நீங்க என்னிடம் வர வேண்டும். ஏன் வர வேண்டும்? ஃபலன் அக்திப அல்லாஹ், நான் செய்ய மாட்டேன் அல்லாஹ்வின் மீது பொய்யாக சொல்ல மாட்டேன். அப்போ ஒமா யன்திகு அனில் ஹவா, அவர் தன்னுடைய சுய விருப்பப்படி பேச மாட்டார் அப்படிங்கிற வசனம் எதுல, எந்த விஷயத்துல உள்ள வசனம்? நபிகள் நாயகம் எதுல பேசுறது? மார்க்க விஷயமாக பேசுறது. குர்ஆன்ல நீங்க ஏராளமான வசனங்களை சிந்திச்சு பார்த்தாலே இதை நீங்க தெளிவான செஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம். இப்போ உதாரணமா குர்ஆன்ல உள்ள எல்லா வசனங்களும் யார்கிட்ட வந்தது? அல்லாஹ்ட்ட இருந்து யாருக்கு வந்தது? நபிகள் நாயகத்துக்கு வந்துச்சு. சரிதானே? இல்லை யாருக்கா சந்தேகம் இருக்குதா? சந்தேகம் இல்லை. சரி, இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி குர்ஆன்ல ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா இருக்காங்களா இல்லையா, அவங்கள ரசூலுல்லாஹ் யாருக்கு திருமணம் முடிச்சு கொடுத்தாங்க? ஜெயித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு திருமணம் முடிச்சு கொடுத்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வளர்ப்பு மகன், சொந்த மகன் கிடையாது, வளர்ப்பு மகனை சொந்த மகன் ஆக்கிறது இஸ்லாம் என்ன செஞ்சிருச்சு? தடுத்துடுச்சு. இப்போ ஜெயித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கும் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கும் மத்தியில என்ன வருது? பிரச்சனை ஏற்படுது. அந்த பிரச்சனையை பார்க்கக்கூடிய ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்துல என்ன ஏற்படுது? இவங்க ரெண்டு பேரும் என்ன என்ன செஞ்சாதான் சரியா வரும்? பிரிந்தால் தான் சரியா வரும். ஆனா ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? அவங்க உள்ளத்துல என்ன வந்துச்சு? பிரிவதுதான் சரி. ஆனா அவங்கள்ட்ட வெளிப்படுறது என்ன சொன்னாங்க? அம்சிக் அலைக்க ஜௌஜக், நீ உன்னுடைய மனைவியோடு நீ சேர்ந்து வாழ் அப்படின்னு ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க, சொன்னாங்க. இப்ப இது ரசூலுல்லாஹ் மனிதன் என்ற அடிப்படையில் அவங்கள்ட்ட நிகழ்ந்த ஒன்று. இது அல்லாஹ் குர்ஆன் ஆயத்தா இறக்கி வைக்கிறான். நபிகள் நாயகம் உள்ளத்துல பிரிச்சாதான் சரியா வரும், உள்ளத்துல வந்துச்சு. ஆனா வாயில என்ன சொன்னாங்க? உன்னுடைய மனைவியோடு சேர்ந்து வான்னு சொன்னாங்க. இது அல்லாஹ் ஆயத்தா அந்த சம்பவத்தை அப்படி இறக்கி வைக்கும் போது இப்ப இந்த வஹீ செய்தியை மறைக்க முடியுமா? ரசூலுல்லாஹ் மனிதன் என்ற அடிப்படை நினைச்சதை மறைச்சிட்டாங்க. ஆனா அதே சம்பவத்தை அல்லாஹ் என்ன செய்யறான்? வஹீயா இறக்கி வைக்கிறான். அதை மறைச்சாங்களா? மறைக்க முடியாது, மறைக்க முடியாது. ரசூலுல்லாஹ் மார்க்க அல்லாஹ்ட்ட வரக்கூடிய கடுகளவு செய்தியை கூட என்ன செய்ய மாட்டாங்க? மறைக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு அதே ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய திருமணம், சஹாபாக்கள்லாம் என்ன செய்யறாங்க? திருமண விருந்துக்கு சாப்பிட வர்றாங்க. சாப்பிட வந்தவங்க ஒரு சில சஹாபாக்கள் சாப்பிட்டு என்ன செஞ்சாங்க? பேசிக்கிட்டே இருந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்துல என்ன எண்ணம் வந்துச்சு? என்ன எண்ணம் வந்துச்சு? இவங்கெல்லாம் எஞ்சி போனா நல்லா இருக்குமே. ஆனா சொல்றதுக்கு என்ன செஞ்சாங்க? வெட்கப்பட்டாங்க. சொல்றதுக்கு என்ன செஞ்சாங்க? வெட்கப்பட்டாங்க. ரசூலுல்லாஹ் ஆனா அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான்? அதை ஆயத்தா இறக்கி வச்சுட்டான். நீங்க நபியுடைய வீட்டுக்கு வந்தா என்ன செய்யாதீங்க? அழைக்கும் போது வாங்க, முன்கூட்டியே பாத்திரத்தை என்ன செய்யாதீங்க? பார்த்துக்கிட்டே என்ன செய்யாதீங்க? இருக்காதீங்க. சாப்பிட்டு முடிச்சா என்ன செஞ்சிருங்க? கிளம்புறீங்க. இது அல்லாஹ் ஆயத்தா இறக்கி வச்சோன்னு நபிகள் நாயகம் மறைச்சாங்களா? மறைக்க முடியும்னா யார்கிட்ட இருந்து வந்த செய்தி? அல்லாஹ்ட்ட. முதல்ல அவங்க சொல்ல கூச்சப்பட்டாங்களா இல்லையா? அது மனிதன் என்ற அடிப்படையில் உள்ளது. அல்லாஹ் வசனமா இறக்கின பிறகு அதான் ஓதி காட்டினாங்க. அல்லாஹ் வசனமா இறக்கின பிறகு இப்ப நான் மனிதன் என்ற அடிப்படையில ஒன்னு சொல்றது கூச்சப்படுறேன். ஒரு விஷயத்தை இங்க ஒரு விஷயத்தை நான் பாக்குறேன், சொல்றது கூச்சமா இருக்குன்னு சொல்லாம இருந்துட்டேன். எனக்கு அல்லாஹ்ட்ட வஹீ வராது. உதாரணத்துக்கு சொல்லி காட்டுறேன். அப்ப எனக்கு ஒரு ஏன் அல்லாஹ்ட்ட ஏன் போகணும்? நான் ஒரு விஷயத்தை சொல்ல கூச்சப்பட்டேன், சொல்லாம இருந்தேன்னா வச்சுக்கிறேங்க. ஹமீத் பாய் இப்படி இருக்குது, நீங்க இதை சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க வச்சுக்கிறேங்க. இப்ப நான் அவர் சொல்லும்போது என் உள்ளத்துல உள்ளதை நான் மறைச்சிட்டேன். ஒருவர் எனக்கு சொன்ன உடனே நான் சொல்றேன் வச்சுக்கிடுங்க,
இது என்னது கிடையாது. இது வந்து சட்டப்படி என்ன செய்ய சொல்றது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதன் என்ற அடிப்படையில் பேசியதை பற்றி அல்லாஹ் என்ன செய்யல, சொல்லல. ஒமா யன்திகு அனில் ஹவா இருக்கு பாருங்க, அவர் தன்னுடைய சுய விருப்பப்படி பேச மாட்டாங்கன்னா எந்த விஷயம், அல்லாஹ்ட்ட இருந்து வரக்கூடிய வகி செய்தி. அதுல ரசூல் என்ன செய்ய மாட்டாங்க, கடுகளவு கூட பிழையாக என்ன செய்ய மாட்டார்கள், சொல்ல மாட்டார்கள். அப்ப நமக்கு வந்து இந்த அடிப்படை ரொம்ப முக்கியம். சஹாபாக்கள் அவ்வளவு கரெக்டா சந்தேகமே இல்லாம மார்க்கத்தை என்ன செஞ்சாங்க, நம்புனாங்க. குர்ஆன்ல வந்து உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு செய்தி தான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மேல அவதூறு பரப்புனதுல முனாஃபிக்கின்கள் இருந்தாங்க. சில நல்ல மூமினான சஹாபாக்கள் இருந்தாங்க. அதுல ஒரு ஆள் யாருன்னா மிஸ்தக் ஒரு சஹாபி. அவர் யார் தெரியுங்களா? மிஸ்தக் சஹாபி. மிஸ்தக் என்பவர் யார்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சொந்தக்காரர். சரிங்களா? அவருடைய அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு, அவர் ஒரு ஏழை. அது மட்டும் இல்லாம அவர் செஞ்ச மிகப்பெரிய தியாகம் என்ன? ஹிஜ்ரத். மக்காவில இருந்து எங்க மார்க்கத்தை செஞ்சிருக்கிறாரு, ஹிஜ்ரத் பண்ணி மதீனாவுக்கு வந்தார். ஹிஜ்ரத்துங்கிறது சாதாரண தியாகமா? மிகப்பெரிய ஒரு தியாகம். அது ஹிஜ்ரத்து தஹ்ரீமு மாகான கப்லோ. ஹிஜ்ரத் என்ற அந்த வணக்கம் முந்தைய எல்லா பாவங்களும் என்ன செஞ்சு விடும், அழித்து விடும். அவ்வளவு பெரிய ஒரு சிறந்த ஒரு தியாகம். இப்போ இந்த மிஸ்தக் இருக்காரா இல்லையா, இவர் யார் மேல அவதூறு பரப்புனாரு? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மேல அவதூறு பரப்புனாரு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணாங்கன்னா, இவர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து எந்த பரிசுத்தமானவங்க என்ற இறை வசனம் அருளப்பட்ட உடனே அபூபக்கர் சித்திக் சொல்றாங்க, வல்லாஹி லா உன்ஃபிகு அலா மிஸ்தகின் அபதா. மிஸ்தக் என்பவர் என்ன செய்ய மாட்டேன், ஒருபோதும் செலவு செய்யவே மாட்டேன் அப்படின்னு குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கி வைக்கிறான். வலா யஹ்தலி உலுல் ஃபத்லி மின்கும் வஸஅதி அய்யூது உலில் குர்பா வல் மசாகின் வல் முஹாஜிரின் ஃபீ சபீலில்லாஹ். உங்கள வசதி வாய்ப்புடையவர்கள் ஏழைகளுக்கும் அல்லாஹ்வுடைய பாதையில் ஹிஜ்ரத் செய்தவர்களுக்கும் உறவினர்களுக்கும் நாங்கள் கொடுக்க மாட்டேன், செலவு செய்ய மாட்டோம், தர்மம் செய்ய மாட்டோம், சத்தியம் பண்ணாதீங்க. அல்லாஹ் உங்களை மன்னிக்கிறத விரும்ப மாட்டீங்களா? அல்லாஹ் நீங்க அவங்க செஞ்ச பாவத்தை மன்னிச்சனை செஞ்சுங்க, விட்டுருங்க, கண்டுகொள்ளாமல் விட்டு விடுங்கள் அப்படின்னு அல்லாஹ் ஆயத்தை இறக்கி வச்சவங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னாங்க? அல்லாஹ் சொன்னாலும் நான் செய்ய மாட்டேன், செலவு செய்ய மாட்டேன் அப்படியே சொன்னாங்க. உடனே அப்படியே கண்ணீர் வடிக்கிறாங்க. வல்லாஹி லா அன்ஸிஉ அன் மிஸ்தஹின் அபதா. இனிமேல் மிஸ்தகிற்கு செய்யக்கூடிய உதவியை நான் என்ன செய்ய மாட்டேன், ஒருபோதும் நிறுத்தவே மாட்டேன். இதற்கு என்ன காரணம்? அபூபக்கர் சித்திக் இப்படி சொன்னாங்களா இல்லையா? இதற்கு என்ன காரணம்? குர்ஆன் ஆயத்து படிச்ச உடனே அவங்க உடனே மாறுறாங்கன்னா, அல்லாஹ் ரசூல் மேல கொண்டுள்ள நம்பிக்கை எப்படிப்பட்ட நம்பிக்கை? சந்தேகமே இல்லாத கடுகளை விட அவங்களுக்கு என்ன கிடையாது, சந்தேகம் இல்லை. சந்தேகம் இல்லாமல் நம்புறது மார்க்கம். அறிய வேண்டிய முறைப்படி மார்க்கத்தை என்ன செய்யணும், புரியணும். நபிகள் நாயகம் வாழும் போதே மக்கா காஃபிர்கள் இஸ்லாத்தை அவ்வளவு கடுமையாக கொச்சைப்படுத்தினான். இஸ்லாத்தை அவ்வளவு கடுமையாக கொச்சைப்படுத்தினான் மக்கா காஃபிர். நபிகள் நாயகத்தை என்ன சொன்னான், மஜ்னூன், பைத்தியக்காரர் அப்படின்னு சொன்னான். நபிகள் நாயகத்தை சூனியக்காரர்னா, நபிகள் நாயகத்தை வந்து கவிஞர் அப்படின்னு சொன்னான். நபிகள் நாயகத்தை பெரும் பொய்யன்னு சொன்னான். இஸ்லாத்தை எப்படியெல்லாம் கொச்சைப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் என்ன செஞ்சாங்க, கொச்சைப்படுத்தினார்கள். அதுக்கு பிறகும் சஹாபாக்கள் உறுதியா நம்பினாங்கன்னா அதுக்கு என்ன காரணம்? அவங்க இஸ்லாத்தை எப்படி புரிய வேண்டுமோ அப்படி என்ன செய்தார்கள், புரிந்தார்கள். கஅப் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாறு தெரியுமில்ல, அவர் எந்த போர்ல வந்து பின்தங்கிட்டாரு, தபூக் யுத்தம். அவர் நயவஞ்சகத்தனத்தால பின்வாங்கிட்டாரா அல்லது அது வந்து அவர்கிட்ட ஏற்பட்ட பிழை? அவர் எல்லாரும் ரசூலா யுத்தம் முடிச்சு வர்றாங்க. யுத்தம் முடிச்சு வந்தா முனாஃபிக்குகள் எல்லாம் என்ன செய்யறாங்க, பொய்யான காரணங்களை சொல்லி வந்துடுறாங்க. ரசூலா அவங்க சொன்னக்கூடிய பொய் காரணங்களை அப்படிலாம் ஏத்துக்கிட்டு விட்டுடுறாங்க. கஅப் பின் மாலிக் என்ன செய்யறாரு, அல்லாஹ்வின் தூதரே, நான் வந்து ஒரு பொய்யை சொல்லி பொய்யை உண்மைதான் வாதிக்கிற திறமை எனக்கு இருக்கு. அவர் சொல்றாரு, உலகத்திலேயே ஒரு பொய்யை வந்து உண்மைன்னு வாதிக்கக்கூடிய வாத திறமை யார்கிட்ட இருக்குது, கஅப் பின் மாலிக்கிட்ட இருக்கு. ஆனால் நான் உங்க முன்னாடி பொய் சொல்ல பயப்படுறேன். அவர் சொன்ன காரணம் என்ன? நான் பொய் சொல்லிவிட்டால் வானத்தில் உள்ள அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், உண்மை இறக்கி வச்சிருவான்.
அது எனக்கு அப்போ அவங்க அவங்க உள்ளத்தில் ஒரு நம்பிக்கை என்ன? அல்லாவையும் அல்லாவுடைய தூதரையும் சந்தேகம் இல்லாமல் என்ன செஞ்சிருக்கிறாங்க? நம்பி இருக்கிறாங்க. அப்படி நம்ப போய் தான் அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க? அந்த இடத்துல உண்மையை ஒத்துக்கிட்டாங்க. அப்போ மார்க்க விஷயத்தை என்ன செஞ்சிடக்கூடாது? சந்தேகம் வரக்கூடாது. சந்தேகம் வராமல் இருக்கணும் என்ன செய்யணும்? நாம் இஸ்லாத்துடைய எதிரிகள், இஸ்லாத்துடைய தவறாக சித்தரிக்கக்கூடியவர்கள், குர்ஆன் சுன்னாவை எப்படி புரிய வேண்டுமோ அதற்கு மாற்றமாக புரியக்கூடியவர்கள், இவங்களுடைய விஷயங்களில் போய் உள்ள நுழைஞ்சோன்னு வச்சுக்கிடுங்க, நம்ம மைண்ட் என்ன செஞ்சிடும்? சேஞ்ச் ஆகிடும். வெளியீடு அப்படி அதான் அல்லாஹ் சொல்கிறான். ஒரு சபையில் அல்லாஹ்வுடைய வசனங்கள் கேலி செய்யப்பட்டால், அல்லாஹ்வுடைய வசனங்கள் மறுக்கப்பட்டால், நீங்கள் அவர்களோடு போய் என்ன செய்யாதீர்கள்? அமராதீர்கள். ஒருத்தம் இஸ்லாத்தை தப்பா சித்தரித்து பேசுறா வச்சுக்கிடுங்க, நாம அவனுக்கு பதில் கொடுக்கலாம். இஸ்லாத்தை யார் சரியா புரிவாங்களோ அவங்கள்ட்ட போய் விளக்கத்தை கேட்டு பதில் கொடுக்கலாம். ஆனா அவங்க சொல்றதுக்குள்ள போய் நம்ம போயிட்டோம் வச்சுக்கிடுங்க, அதற்குரிய அறிவை வளர்த்து கொள்ளாமல் நாம போயிட்டோம் வச்சுக்கிடுங்க, கண்டிப்பாக நாம் வீழ்த்தப்பட்டு விடுவோம். நம்முடைய உள்ள என்ன செஞ்சிடும்? அந்த வழிகேட்டில் போயிடும். ஒரு மூமின் தன்னைத்தானே இழிவுபடுத்தி கொள்ளக்கூடாது. தன்னைத்தானே இழிவுபடுத்திக் கொள்ளக்கூடாதுன்னு என்ன? எனக்கு ஒரு விஷயத்தை பற்றி ஆழமான அறிவு இல்லை, நான் அந்த விஷயத்தில் போய் வாதம் பண்ண போறேன்னு வச்சுக்கிடுங்க, எனக்கு என்ன ஆகும்? எதிரி கேட்குற கழுக்கு நான் என்ன செஞ்சிருவேன்? எதிரி எங்களை கேள்வி கேட்கணும் என்ன செஞ்சிருவேன்? இழிவடைவனா அல்லது வெற்றி பெறுவனா? என்ன செய்வோம்? பரீட்சைக்கு நீங்க எக்ஸாம் எழுத போறீங்கல்ல, படிக்காம போய் எக்ஸாம் எழுதுறீங்க, பாஸ் ஆவீங்களா ஃபெயில் ஆவீங்களா? ஃபெயிலா போவோம். நான் இஸ்லாத்தை பத்தி சரியா படிக்கல, நான் எல்லா கேள்விக்கும் பதில் தெரியும், நான் போய் பேச போறேன்னு வச்சுக்கிடுங்க, சரியா தெரியாம நான் என்ன செய்வேன்? எவன்கிட்ட போய் பேச போனா அவன்கிட்ட என்ன செஞ்சிருவேன்? தோல்வி அடைஞ்சிருவேன். இப்ப இஸ்லாம் தோல்வி அடைஞ்சதா? நான் தோல்வி அடைஞ்சனா? நான் தான் தோல்வி அடைஞ்சேன். அப்போ ஒரு மூமின் என்ன செய்யக்கூடாது? தன்னைத்தானே இழிவுபடுத்திக் கொள்ளக்கூடாது. நமக்கு ஒன்றை பற்றிய அறிவு நம்ம நன்றாக வளர்த்து கொள்ள வேண்டும். கியாமத்து வரைக்கும், நம்ம மௌத்தாவர வரைக்கும் மார்க்கத்தை நம்ம என்ன செய்யலாம்? ஆய்வு செய்யலாம். உலகத்தில் எல்லா வழியீடு, இஸ்லாத்தை விமர்சித்த எல்லா வழியீடர்களுக்கும் பதில் சொல்லப்பட்டு புதுசா ஒன்று சொல்லப்பட போறது கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களை பார்த்து எப்படிப்பட்ட வாதங்கள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கு தெரியுங்களா? மக்கா காஃபிர் கேட்டான். குர்ஆன்ல நீங்க ஒவ்வொரு வசனமா ஆய்வு செஞ்சு பாருங்க. மக்கா காஃபிர் கேட்ட ஆயிரக்கணக்கான கேள்விகளை குர்ஆன் சொல்லி காட்டுது. அவன் கேட்டான், மை யுஹில் இவாம வஹிய ரமீம், மண்ணோடு மண்ணாக மக்கி போன பிறகு எலும்புகளை உயிர்ப்பிப்பவன் யார்? இஸ்லாம் என்ன நம்பிக்கையை சொல்லுச்சு? நாம் மௌத்தான பிறகு என்ன செய்யப்படுவோம்? உயிர்ப்பிச்சு எழுப்பப்படுவோம். இஸ்லாம் நம்பிக்கை. இந்த நம்பிக்கை சரியா தப்பா அப்படிங்கிறதுக்கு அறிவு ரீதியா நிரூபிக்க முடியுமா? குர்ஆனை படிச்சா நிரூபிச்சிடலாம். இந்த நம்பிக்கை சரியா தப்பாங்கிறது அறிவு ரீதியா நிரூபிக்க முடியுமா? குர்ஆனை படிச்சா என்ன செஞ்சிடலாம். குர்ஆன்ல அல்லாஹ் நூற்றுக்கணக்கான ஆயத்துக்கள்ல சொல்லி காட்டுறான். மழை பொய்யாம இருக்குது, பூமி என்ன செய்யுது? என்ன செஞ்சிருது? வறண்டு போயிருது. மழை பொழிந்தவன் என்ன செய்யுது? புற்பூண்டுகள் முளைக்குது. இது எப்படி நடக்குது? வறண்டு போன பூமி, செத்து போன பூமி திரும்ப உயிர் பெறுது. எப்படி? கண்ணால தெரியுதுல, வறண்டு போனாலும் செத்து போனாலும் உயிர் பெறலாம் என்பது தெரியுதா இல்லைங்களா? அப்போ அறிவுக்கு தெரியுதப்பா, ஒரு விஷயம் வறண்டு போச்சு, திரும்ப மழை பொழிஞ்சா என்ன செய்யுது? உயிர் பெறுது. அதே மாதிரி நம்ம பார்க்குறோம். அது மாதிரி தான் அல்லாஹ் செய்வான். நம்ம மௌத்தா போன பிறகு என்ன செய்ய போறான்? உயிர் கொடுத்து எழுப்ப போறான். இந்த உலகத்துல செத்து போன ஒன்றை உயிர் கொடுத்து எழுப்பதும் கண்ணால பார்க்கிறோம். குர்ஆன் தான் சொல்லி காட்டுது. இன்னும் பல வாதங்களை சொல்லி காட்டுது. மக்கா காஃபிர் இன்னைக்கு இந்த கேள்வி என்ன செய்வான்? அதே கேள்வி தான் கேட்கிறான். என்ன இஸ்லாம் மௌத்துக்கு பிறகு உயிர் கொடுத்து எழுப்பணும்னு சொல்லுது, யாருப்பா பார்த்தா? யாரும் நிரூபிக்க முடியுமா? இப்படி கேள்வி கேட்பான். நிரூபிக்கிறது ஆயிரக்கணக்கான சான்றுகள் உலகத்தில் என்ன செய்து இருக்குது. குர்ஆன் அதை என்ன செய்யுது? சொல்லி காட்டுது. அப்ப நம்ம குர்ஆனை படிச்சு, நான் கேட்கிறேன் ஒரு சாதாரணமான ஒரு கேள்வி. நம்முடைய நாக்கு இருக்குல்ல, நம்முடைய நாக்கில் தேனை சாப்பிட்றோம், அது ஒரு டேஸ்ட் நாக்கு உணருதா? உணருதுல. ஒரு மாத்திரையை சாப்பிட்றோம், நாக்கு என்ன டேஸ்ட்டை உணரும்? கசப்பை உணரும்.
சிக்கன் 65 சாப்பிட்றோம், அந்த டேஸ்ட் நாக்கு என்ன செய்யுது, உணருது. ஒவ்வொரு ஆயிரக்கணக்கான சுவைகளை இந்த நாக்கு உணருதா இல்லையா? இதை எப்படி இந்த நாக்கு படைத்தவன் இல்லாமல் எப்படி வந்துடும்? அறிவுபூர்வமாக சொல்லுங்க. ஒருத்தன்ட்ட போய் இந்த கடவுளே இல்லைன்னு மறுக்கிறானா இல்லையா, அவன்கிட்ட வைக்கிற ஒரு கேள்வி இதுதான். எப்படி அந்த நாக்கு இதை மாதிரி கண்ணுக்கு கேட்கலாம், நம்முடைய உடம்புல ஓடுற எல்லாத்தையும் கேட்கலாம். நம்ம சாப்பிட்றோம், சாப்பிடும்போது உமிழ்நீர் சுரக்குது. அப்போ இந்த உமிழ்நீர் அந்த போகக்கூடிய உணவு உள்ள செரிமானம் ஆவதற்குரிய பல ஹார்மோன்ஸ் எதில் இருக்குது, உமிழ்நீரில் இருக்குது. அங்கங்கே நிறைய சுரக்குது. நல்ல மென்று சாப்பிடும்போது இப்படிலாம் நிறைய விஷயம் சொல்றானா இல்லையா? இதெல்லாம் எப்படி அல்லாஹ் கடவுளே இல்லைன்னு வச்சுக்கிடுங்க, அந்த உமிழ்நீர் சுரக்குது, அதுல செரிமானமாகக்கூடிய பொருள் இருக்குதுங்கிறது எப்படி தானா எப்படி உண்டாகும்? கேள்வி கேட்கணுமா இல்லையா? இந்த கேமரா தானாவே வீடியோ எடுக்குதுன்னு சொன்னா ஒத்துக்கிடுவோமா? யாருடைய இதை செஞ்சவன் யாரு? மனுஷன் செஞ்சு அதுக்கு கரண்டை கொடுத்து எல்லாம் வைக்க போய் தானே இது வீடியோ எடுக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு நாக்கு லட்சக்கணக்கான சுவைகளை உணருத, பிரிச்சு அறியுத. நம்ம கண்ணை மூடிட்டாலும் கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறோம். நம்ம மூளை எப்படி இயங்குது, நம்முடைய உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றும் எப்படி செயல்படுது, இதெல்லாம் படைத்தவன் இல்லாம எப்படிடா நடக்கும்? இதையெல்லாம் நம்ம ஆய்வு பண்ணாம, இதெல்லாம் சிந்திக்காம ஒரு பேச்சுக்கு ஒருத்தன் கடவுள் இல்லைன்னு ஒருத்தன் பேசுறான் வச்சுக்கிடுங்க. இது என்னது டார்வின் தத்துவம் அப்படி இப்படின்னு சும்மா படத்தை போட்டு காட்டுறான். எந்த லாஜிக் இருக்காது. நம்ம குர்ஆன் வைக்கக்கூடிய வாதங்கள்ல அவ்வளவு அற்புதமான சான்றுகள் இருக்கும். இதையெல்லாம் சிந்திக்காம அவன் பேச்ச போய் கேட்டோம் வச்சுக்கிடுங்க, என்ன செய்யும்? இஸ்லாம் என்ன செய்யும்? தப்பான மார்க்கமா அல்லாஹ் இருக்கிறானாங்கிறது என்ன செஞ்சிடும்? சந்தேகம் வரும். வருமா வராதா? வரத்தான் செய்யும். இப்ப குர்ஆன்ல அல்லாஹ் கேட்கலாம், நமக்கு ஒரே நிலம் தானே, ஒரே நிலத்துல மாமரம் வருது, தென்னை மரம் வருது. அல்லாஹ் மாமரம் தென்னை மரம் சொல்லல, ஒரே நிலத்துல ஒரே தண்ணி தான் ஊத்தப்படுது. ஒவ்வொரு மரத்துல இருந்து வரக்கூடிய கனிகளும் காய்களும் வெவ்வேறு டேஸ்ட்ல இருக்க. எப்படி மாம்பழத்திலேயே நூற்றுக்கணக்கான வெரைட்டிஸ் இருக்கா இல்லைங்களா? கத்தரிக்காயில பல வெரைட்டிஸ், தக்காளியில பல வெரைட்டிஸ், ஒவ்வொன்றும் சின்ன சின்ன சேஞ்சிங் டேஸ்ட். பலாப்பழம் ஒரு டேஸ்ட், வாழைப்பழம் ஒரு டேஸ்ட், ஆரஞ்சு ஒரு டேஸ்ட், ஆப்பிள் ஒரு டேஸ்ட், கிரேப்ஸ் ஒரு டேஸ்ட், பப்பாளி ஒரு டேஸ்ட். எப்படி சொல்லுங்க? ஒரு தண்ணி தானே ஊத்துறோம். நம்ம உள்ள போய் உட்கார்ந்து பப்பாளிக்கு எதையாவது பப்பாளியோட டேஸ்ட்டை உள்ள ஏற்றி விடுறோமா? இல்ல. அப்ப இதெல்லாம் படைத்தவன் இல்லாம நடக்குமா? படைத்தவன் இல்லாம நடக்குமா? இந்த கேள்வியெல்லாம் குர்ஆன் பல வசனங்கள் என்ன செய்யுது, கேட்குது. அப்ப நம்ம குர்ஆனை பற்றிய அறிவு இல்லாம நாம் எனக்கு இஸ்லாம் சந்தேகமா இருக்குன்னு சொன்னா சந்தேகமா தான் இருக்கும். ஒரு கணக்கு வாத்தியார்கிட்ட போய் கணக்கு படிக்கணும்னு வச்சுக்கிடுங்க, கணக்கு நம்ம 100க்கு 100 எடுக்க முடியுமா? தேர்வுல எடுக்க முடியாது. அப்ப நம்முடைய முட்டாள்தனமா அல்லது கணக்கு தப்பாங்கிற பிழை என்பதா? நாம் அதை செய்யல, புரிவதற்கு முற்படவில்லை. அப்ப இதுதான் முக்கியம். ஈமான் என்பது அதுல அல்லாஹ் ரசூல் மேல நமக்கு என்ன செய்யக்கூடாது? சந்தேகமே வரக்கூடாது. அப்ப சந்தேகம் வராமல் இருக்கு என்ன செய்யணும்? சந்தேகங்கள் வராமல், இஸ்லாம் உண்மையான மார்க்கம், அதை உறுதிப்படுத்தக்கூடிய சான்றுகள் குர்ஆன்லையும் இருக்குது, எதுல இருக்குது? சுன்னாவுலையும் இருக்கு. நீங்க எல்லாம் ஹதீஸ்களை தான் இதை மட்டும் சொல்லி நான் முறைவுக்கு வந்துடுறேன். ஹதீஸையெல்லாம் படிக்கும்போது ஆய்வு கண்ணோட்டத்தோடு படிங்க. நான் கேட்குறேன், இப்போ நம்ம வீட்டில் கழிவறை வசதி இருக்குது. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்க நம்ம நாட்டில்? இந்த கழிவறை வசதி எத்தனை வருஷம் இருக்கும் தெரியுங்களா? வீட்டில் பாத்ரூம் கட்டுறோம்ல, எத்தனை வருஷம் இருக்கும் தெரியலை. அதிகபட்சம் ஒரு 50 வருஷம் 100 வருஷம் அப்படி தானே இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் என்ன செஞ்சாங்க? போனாங்க. ஆனால் 1400 வருஷத்துக்கு முன்னாடியே சஹாபாக்கள் வீட்டில் கழிவறை வசதி ஏற்படுத்துறாங்க. எப்படி? சரிங்களா? சரி, வியாபார சட்டங்கள் இருக்கு பாருங்க. அது நவீன உலகத்தில் தான் இன்னைக்கு நிறைய சட்டங்களை உண்டாக்கி வச்சிருக்கிறான். ரசூல் 1400 வருஷத்துக்கு முன்னாடியே எந்தெந்த வியாபாரம் பாதிக்கும், எந்தெந்த வியாபாரம் கூடும், வியாபாரங்களை எப்படி செய்யணும், எதெல்லாம் செய்யக்கூடாது எல்லாம் சொன்னாங்களே. உணவுடைய சட்டங்கள், எது எது உடம்பு கேடு, எது எது ஹலால், எது எது ஹராம், தானா செத்த
நம்ம நாட்டில் வந்து இன்னைக்கு வரைக்கும் தானா செத்த ஆடு மாடு திங்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. அரசாங்கம் எவ்வளவு சொன்னாலும் அதை பற்றி அறிவியல், அதாவது உடம்புக்கு பயங்கரமான கேடு. இஸ்லாம் எப்படி 1400 வருஷத்துக்கு முன்னாடியே அதெல்லாம் ஹராம்னு எப்படி சொல்லிச்சு. உணவுகள் அவ்வளோ துல்லியமான வழிகாட்டுதல். தூய உணவை சாப்பிடுங்க, நீங்கள் வந்து தண்ணி குடிக்கும்போது உட்கார்ந்து என்ன செய்ய, குடிக்கிற சுண்ணத்து, வலது கையால் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கையை கழுவுறது, தூய்மையை இஸ்லாத்தில் ஒரு பாதி, தூய்மை ஈமான்ல ஒரு பாதியில் சொன்னாங்க. குளிப்பு கடமையான குளிக்கணும்னு சொன்ன மார்க்கம், அந்த மார்க்கமாக்குனது. அதுல எவ்வளவு குளிக்காத எவ்வளவு பெரிய கேடு இருக்குன்னு சொல்றாங்க. பல் துளக்குவது இஸ்லாம் என்ன செஞ்சிருக்கு, வணக்கமாக்கி இருக்கு. பல்லு துளக்காட்டா எவ்வளவு நோய் ஏற்படும் என்பதை இன்னைக்கு நீங்க பல்லாஸ்பத்திரியில் போனா என்ன செய்யலாம், தெரிஞ்சுக்கலாம். நாயை வந்து வீட்டுக்குள்ள வளர்க்கக்கூடாது இஸ்லாம் சொல்லுது. நாய் வளர்க்கலாம், வெளியே வளர்த்துக்கலாம், வீட்டுக்குள்ள வளர்க்காதீங்க. நாய் வாய் வச்ச போல என்ன செய்யாதீங்க, பாத்திரத்தை பயன்படுத்தாதீங்க, தண்ணியை கொட்டிருங்க. இதெல்லாம் நபிகள் நாயகம் 1400 வருஷத்துக்கு சாதாரண மனிதரா இருந்து சொல்லி இருக்க முடியாது. ஒரு நாய் வாய் வச்சா நாயுடைய வாயில எச்சில என்ன கிருமி இருக்குது, ரேபிட்ஸ், அது எதிர போயிடும், நீர் பாத்திரத்தில் போயிடும். அது நாம தண்ணியை கொட்டும் போது, அதை சுத்தமா கழுவும் போது, மண்ணை வச்சு கழுவும் போது அந்த கிருமிகள்லாம் என்ன செய்யப்படுது, கொல்லப்படுது, அழிக்கப்படுது. அது இன்னைக்கு நாம தெரிகிறோம். ரசூலா எப்படி சொன்னாங்க, அதான் கேள்வி. ரசூலா எப்ப சொன்னாங்க? சரி, நான் கேட்கிறேன், நம்ம உடம்புல ரத்தம் நிக்குதா ஓடுதா? ஓடுது. இதை யார் முத கண்டுபிடிச்சா? உடம்புல ரத்தம், உன்னை கூகுளில் போய் தட்டி பாருங்க, உடம்புல ரத்தம் ஓடுதுங்கிறத கண்டுபிடிச்சா யார் தெரியுமா? வில்லியம் ஹார்வி. யார் கண்டுபிடிச்சா? வில்லியம் ஹார்வி. இவர் ரசூல்லாக்கு 100 வருஷத்துக்கு பின்னாடி வந்தாள். ஆனா ரசூல்லா சொன்னாங்க, இன்ன ஷைத்தான எஜ்ரி மினல் இன்சானி மஜ்ரத் தமி. ஷைத்தான் ரத்தம் ஓடும் இடங்களிலெல்லாம் யார் ஓடிக்கொண்டிருக்கிறார்? ஷைத்தான். நம்பிக்கை சார்ந்த விஷயம். ஆனா ரத்தம் உடம்புல ஓடுது ரசூலா எப்படி சொன்னாங்க? வில்லியம் ஹார்வி ரசூல்லாக்கு 100 வருஷத்துக்கு பின்னாடி வந்தாள். அவர் ஆய்வு பண்ணி சிந்திச்சு சொன்னாரு. ரசூலா எப்படி சொன்னாங்க? எப்படி சொல்ல முடிஞ்சது? அல்லாஹ் எல்லாம், அல்லாஹ் முக்காலத்தையும் அறிந்தவன். உடம்புல ரத்தம் ஓடுதுங்கிறது நபியா சொன்னாங்களா இல்லையா? ஜலானா என்ன அர்த்தம்? ஓடினான். மஜ்ரத் தமி, ரத்தம் ஓடும் இடங்களில் எல்லாம் யார் ஓடிக்கிட்டு இருக்கா? ஷைத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறான். அப்ப ரத்தம் ஓடுது என்பதை தெரிந்த ஒருவரால் தான் ரத்தம் ஓடுன்னு சொல்ல முடியும். நபியானா எப்படிப்பட்ட நபி? படிப்பறிவு இல்லாத நபி. அவங்க எந்த முந்தைய வேதங்களையும் படிச்சது கிடையாது. எதையும் அல்லாஹ்விலிருந்து வரக்கூடிய செய்தி மட்டும்தான். அப்போ நபிகள் நாயகம் உண்மையிலேயே யாருடைய தூதர்? அல்லாஹ்வுடைய தூதர். ஜக்காத்துடைய சட்டங்கள்லாம் எடுத்து பாருங்க, அவ்வளவு நுணுக்கம். வியாபார சட்டங்கள் எடுத்து பாருங்க, அவ்வளவு நுணுக்கம். வாரிசுரிமை சட்டங்கள் எடுத்து பாருங்க, அவ்வளவு நுணுக்கம். பெற்றோரை பேண வேண்டிய முறை, உறவினர்களை பேணுவது, ஒவ்வொரு குழந்தைகளை வளர்ப்பது, கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை, மனைவி கணவனை செய்ய வேண்டிய கடமை, ஒரு அரசாங்கத்தை எப்படி நடத்தணும், போர்க்கள சட்டங்களுடைய விஷயம் என்ன, ஆளின் ஆள். இஸ்லாம் வந்து நெறிப்படுத்தாத எந்த ஒரு சட்டம் கிடையாது. முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் சாதாரண மனிதராக இருந்தால் இவ்வளவு சொல்ல முடியுமா? நம்ம வாழ்க்கைக்கு எதெல்லாம் தேவையோ அதை பத்தி சொல்லிட்டு போயிருக்கிறாங்களே முகமது நபி. ஒவ்வொரு செய்தியும் அவ்வளவு நூற்றுக்கணக்கான ஆதாரங்கள் இருக்குது. அப்ப இதுல வந்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்பது வந்து கடுகளவு கூட என்ன செய்ய சந்தேகம் வருவதற்குரிய வாய்ப்பே இல்லை. ஏனென்று சொன்னால் இதையெல்லாம் பொய்யில் எவனால் நிரூபிக்க முடியாது. ஒரு சில விஷயங்கள் அதாவது இப்ப நம்ம கேட்கிறோம், பெண்களுக்கு வந்து மாதாந்திர தொந்தரவு ஏற்படும் போது ஸ்டே ஃப்ரீலாம் பயன்படுத்துறாங்கல்ல. நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஒரு 25-30 வருஷமா இதெல்லாம் கிடையாது. ஆனா ரசூல்லா காலத்துல போய் நீங்க பாருங்க, அப்பவுமே சஹாபி பெண்கள் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா வந்து ஹஜ்ஜுக்கு போகும்போது அவங்க குழந்தை பெற்றுறாங்க. அப்ப ரசூலா என்ன உத்தரவிட்டாங்க? வஸ்தஸ்ஃபிரி, நீ கஸ்தூரி கலந்த பஞ்சை வைத்து கட்டிக்கொள். அந்த வஸ்தஸ்ஃபிரி அப்படிங்கிறதுல இருந்து வந்ததுதான் விஸ்ஃபர் அப்படிங்கிற பேர், அரபி வார்த்தை வந்ததுதான் இது. அந்த அவ்வளவு காலத்திலேயே அந்த பெண்களுக்கு இந்த மாதிரி மாதாந்திர தொந்தரவுகள் ஏற்படும் போது இப்படி ஒரு செட்டப் இருக்குன்னு எப்படி நபிகள் நாயகம் சொல்ல முடிஞ்சது? அப்போ அது வந்து அல்லாஹ்வுடைய தூதர். இன்றைக்கு நவீன நம்ம காலத்துல தான் அந்த மாதிரி நாம பெறுறோம். அந்த மாதிரி வசதிகளை எல்லாம் பெண்கள் பெற்றிருக்கிறார்கள். ஆனா அப்பொழுதே அதற்குரிய சட்டங்களை எல்லாம் இஸ்லாம் நபியான நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கிறாங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதரா இல்லாத நடைமுறைப்படுத்த முடியும்.
நபிகள் நாயகம் காலத்துக்கு நபி இறை தூதர் அல்லாதவர்கள், இவ யூதர் கிறிஸ்தவர்கள்ட்ட வந்து இறை தூதர்கள்ட்ட இருந்து பெற்ற சில வழிமுறைகள் இருந்துச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் மற்ற இறை தூதர்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அன்றைய காலத்தில் உள்ள மக்களுக்கு நல்ல தெரியும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த முந்தைய வேதங்களையும் படிக்கல, அவங்க எந்த நாட்டுக்கும் என்ன செய்யல, பயணம் பண்ணல. அந்த இறை தூதர் தானா எப்படி சொன்னார் எல்லாத்தையும்? ஏன்னா அவர் யாரு? முகமது நபி சாதாரண மனிதர் கிடையாது, அவர் யாரு? அல்லாஹ்வுடைய தூதர். கோடிக்கணக்கான சான்றுகள். நாம் எப்படி ஆயிடக்கூடாது? இஸ்ரவேலர் சமுதாயம் மாதிரி ஆயிடக்கூடாது. இஸ்ரவேலர் சமுதாயத்துக்கு அல்லாஹ் என்ன செஞ்சான்? தூர் சீனா மலையை தூக்கி காட்டினான். அடுத்து என்ன செஞ்சான்? மண்ணு செல்வாவை என்ன செஞ்சான்? இறக்கி காட்டினான். கடல் என்ன செஞ்சான்? பிளந்து காட்டினான். இப்படி ஏராளமான கைத்தடியே அல்லாஹ் பாம்பாக்கி காட்டினான். ஃபிரௌனுக்கு மட்டும் அது சான்று, ஈமான் கொண்ட மக்களுக்கு அது சான்று தானே. மூசா நபி கையை வச்சா என்ன செஞ்சது? ஒளி மாதிரி வந்துச்சு. இவ்வளவு எல்லா அற்புதங்களையும் பார்த்துட்டு அல்லாஹ் அந்த மக்களை சாமிரிங்கிறவங்க மூலமா சோதிச்சான். அவன் ஒரு நகையை உருக்கி ஒரு காளமாடு மாதிரி செஞ்சவன, அதில் ஒரு சத்தம் வந்தவன அவன் என்ன செஞ்சான்? இதுதான் கடவுள்னவன அந்த கூட்டம் தான் என்ன செஞ்சது? இவ்வளவு அற்புதங்களை பார்த்துட்டு எதை கடவுள்னு சொல்லிட்டாங்க? காளமாட்டை. அந்த மாதிரி நம்ம ஆயிடக்கூடாது. நமக்கு உண்மையை தெரிவதற்கு அவ்வளவு சான்றுகள் நிறைந்து கிடக்கிறது. அப்ப தெளிவான சான்றுகள் நமக்கு நிறைந்து இருக்கும் போது, தூய ஆறு ஓடிக்கொண்டிருக்கும் போது நம்ம எதில் போய் விழுந்துடக்கூடாது? சாக்கடையில் போய் என்ன செஞ்சிடக்கூடாது? விழுந்துடக்கூடாது. நறுமணம் கையில் இருக்கும் போதே நாம எதில் போய் விழுந்துடக்கூடாது? துர்நாற்றத்தை போய் என்ன செஞ்சிடக்கூடாது? விழுந்து விடக்கூடாது. அவ்வளவு அற்புதமான வழிகாட்டுதல்கள் மார்க்கத்தில் இருக்குது. அப்போ நாம அதை புரிய வேண்டிய முறைப்படி இஸ்லாம் குர்ஆன் வஹியை மட்டும்தான் பின்பற்றணும். அந்த அடிப்படைகள் நம்ம நின்று புரிய வேண்டிய முறைப்படி புரிந்தால் நமக்கு இஸ்லாம் தான் அல்லாஹ்வுடைய மார்க்கம், நாம திருச்சை என்று நாம் அல்லாஹ்ட்ட கெஞ்சக்கூடிய மக்கள் ஆயிரும். ஏன்னா அவ்வளோ அற்புதமான மார்க்கம், உண்மையான மார்க்கம், பெண்களை பாதுகாக்கக்கூடிய மார்க்கம், உலகத்துக்கு வந்து நிம்மதியை தரக்கூடிய ஒரு மார்க்கம், தீவிரவாதத்தை ஒழித்து அமைதியை நிலவக்கூடிய ஒரு மார்க்கம், நீதியை நிலைநாட்டக்கூடிய மார்க்கம். பெற்ற தாய் தகப்பனா அநியாயம் பண்ணாலும் அங்க வந்து நீதியை நிலைநாட்டணும்னு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம். அவ்வளவு அற்புதமான சட்டங்கள் வழிகாட்டுதல்கள் மார்க்கத்தில் இருக்குது. இதுல வந்து நாம அதை தவறான மார்க்கத்தை சரியாக கொச்சைப்படுத்தக்கூடியவர்களுடைய அந்த வழிமுறையில் சென்றால் நமக்கு மார்க்கம் என்ன செஞ்சிடும்? கொச்சையாயிரும். மார்க்கத்தை வந்து எப்படி புரிய வேண்டுமோ அதற்கு மாற்றமான வழிமுறை எப்படி புரிய வேண்டும், அதுக்கு மாற்றமான புரியக்கூடியவங்களுடைய வழிமுறைகள் சென்றால் மார்க்கம் நமக்கு என்ன நம்மளை வழிகேட்டில் கொண்டு போய் தள்ளிடும். அப்போ நாம் கொண்ட கொள்கை என்ன செய்ய வேண்டும்? சரியான முறையில் வாழ்ந்து நாம் புரிந்து நாம் இறுதி வரை ஈமானோடு மரணிக்க வேண்டும் என்று கூறி நாம் எந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை செஞ்சுக்கணும், அமைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் இந்த வருஷம் முடிச்சவங்க எத்தனை பேர் இருக்கு? கை தூக்கா பார்ப்போம். 1 2 3 4 6. கடந்த ஆண்டு முடித்தவங்க மற்ற எல்லாரும் கடந்த ஆண்டு முடித்தவங்க. சரி, பொதுவாக வந்து தாவா களம் என்பது ரொம்ப முக்கியம். இல்லை வந்து இஸ்லாம் வந்து ஒவ்வொரு மூமின்கள் மீதும் நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய கடமை என்ன செஞ்சிருக்குது? விதியாக்கியிருக்கு. அல்லாஹ் சொல்லும்போது உதுஉ இலா சபீலி ரப்பிக்க பில் ஹிக்மா வல் மவ்இலத்தில் ஹசனா, உங்கள் இறைவனுடைய பாதையை நோக்கி ஹிக்மத் ஞானத்தில் கொண்டு எந்த நேரத்தில் என்ன பேசணும், எந்த நேரத்தில் எப்படி சொல்லணும் அப்படிங்கிற அடிப்படை ஹிக்மத். இப்போ ஒரு ஆள் வந்து பயங்கரமான பிஸியில் இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் நம்ம வந்து ஏதாவது சொன்னோம் வச்சுக்கிடுங்க, அது ஹிக்மத்தா? ஒருவர் வந்து புரியக்கூடிய நேரத்தில் இருக்கும்போது அவருக்கு என்ன செய்யணும்? சொல்லணும். அவர் கடுமையான ஒரு பசியோடு வாடிக்கிட்டு இருக்கிறான், அவன்கிட்ட போய் இஸ்லாத்தை போய் சொன்னீங்கன்னு வச்சுக்கிடுங்க, அவன் கேட்பானா? ஃபஸ்ட்டு அவனுக்கு என்ன கொடுக்கணும்? சாப்பாடு கொடுக்கணும். அப்போ ஹிக்மத், எந்த நேரத்தில் எதை செய்யணும் அப்படிங்கிற இந்த அறிவுக்கு பேர் தான் ஹிக்மத். ஹிக்மத்தோடு அல்லாஹ்வின் பாதையில் அலையுங்கள். ஒரு மவ்இலத்தில் ஹசன், அழகிய உபதேசத்தை கொண்டு அலையுங்கள். ஒரு ஜாதிலுகும் பில்லத்தி ஹி அஹ்சன், எது மிக அழகானதோ அதை கொண்டு வாதம் செய்யுங்கள். எது மிக அழகான கருத்து? இஸ்லாமிய கருத்து ரொம்ப சூப்பர், குர்ஆன் சொன்னால் ரொம்ப சூப்பர் அப்படிங்கிற அந்த அக்சனை கொண்டு என்ன செய்யணும்? வாதம் பண்ணணும். தப்பான கொள்கையை வச்சு வாதம் பண்ணால் நம்ம என்ன செஞ்சிடுவோம்? தோத்துரும். அப்போ இதையெல்லாம் அல்லாஹ் வந்து நமக்கு என்ன செய்யணும்? வழிகாட்டுறான். இது நபிகள் நாயகத்துக்கு மட்டும் போடப்பட்ட உத்தரவு அல்ல,
குர்ஆனில் வந்து நபிகள் நாயகத்தை நோக்கி பேசக்கூடிய எல்லா வசனங்களும் கியாமத்து நாள் வரைக்கும் வரக்கூடிய எல்லா மக்களுக்கும் தான். எந்த வசனம் நபிகள் நாயகத்துக்கு மட்டும்தான் பொருந்தும், மற்றவங்களுக்கு பொருந்தாதுன்னு வருதோ அங்கே மட்டும்தான் என்ன செய்யணும், அது நபிகள் நாயகத்துக்கு மட்டும் உரியதாக எடுக்கும். நபிகள் நாயகத்தை நோக்கி பேசக்கூடிய எல்லா வசனங்களும் யாருக்குரியது தான்? எல்லா மக்களுக்கும் உரியது தான். இப்போ குர்ஆனில் வந்து அல்லாஹ் சொல்கிறான், வயது கதவுத்த, அதாவது இதா நூதியலி ஸலாத்தி யௌமுல் ஜும்ஆத்தி ஃபஸௌ இலா வைதா ராவு திஜாரத்தன் அவ் லஹ்வன் இன்ஃபல்லு இலைஹா வ தரக்கூக காயிமா. நபியே, ஒரு வியாபார கூட்டத்தையோ ஒரு வீணான காரியத்தையோ பார்த்து விட்டால் உண்மை பயான் செய்தவாறை விட்டுவிட்டு அவனை செஞ்சிடறாங்க, வியாபார கூட்டத்தை நோக்கி போயிடுறாங்க. இது வந்து யாரை மட்டும்தான் குறிக்கும்? நபியை மட்டும்தான் என்ன செய்யும் குறிக்கும். உண்மைன்னு வந்ததுனால குர்ஆனை படிக்கிற எல்லாரையும் குறிக்காது. அதே நேரத்தில் ஈயாக்க குர்ஆனில் சொல்கிறான், இன்னக்க லா தஹ்தி மன் அஹ்பப்த, நபியே நீர் நாடியோருக்கு நேர்வழி காட்ட முடியாது. வலாக்கின்னல்லாஹ் யஹ்தி மன் யஷா, மாறாக அல்லாஹ் தான் நாடியோருக்கு என்ன செய்கிறான், நேர்வழி காட்டுகிறான். இப்போ நீர் அல்லாஹ் நபிகள் நாயகத்தை நோக்கி பேசினதுனால இது மற்றவங்களை குறிக்குமா குறிக்காதா? குறிக்கும். ஏன் குறிக்கும்? யாரும் என்ன செய்ய முடியாது, நம்ம நாடியவங்களுக்கு நேர்வழி காட்ட முடியாது. அப்போ சில வசனங்கள் நபிகள் நாயகத்தை மட்டும்தான் குறிக்கும், மற்றவங்களுக்கு பொருத்த முடியாது என்பது மாதிரி இருக்கும். அது யாருக்குரியது? நபிகள் நாயகத்துக்கு மட்டும் உரியது. சில வசனங்கள் நபிகள் நாயகத்தை நோக்கி பேசினாலும் அது யாருக்கும் உரியது, நமக்கும் உரியது. அப்போ குர்ஆனில் நபிகள் நாயகத்தை நோக்கி பேசக்கூடிய எல்லா வசனங்களுமே யாருக்கு மட்டும் உரியது கிடையாது, நபிக்கு மட்டும் உரியது கிடையாது, எல்லா மக்களும் என்ன செய்யும், உள்ளடக்கும். அப்போ அல்லாஹ் நபிகள் நாயகம் சொல்கிறான், உம்முடைய இறைவனின் பாதையில் அழைப்பீராக அப்படின்னு சொல்லும்போது இது யாருக்கெல்லாம் பொதுவானது? நபிகள் நாயகத்துக்கும் உண்டு, சஹாபாக்களுக்கும் உண்டு, ஆண்களுக்கு பெண்கள் எல்லாருக்கும் பொதுவான விஷயம். அப்போ நாம் இஸ்லாத்தின் பக்கம் அழைக்க வேண்டிய கடமை நமக்கு என்ன செய்யுது, இருக்குது. சரிங்களா? வல் மூமினூன வல் மூமினாத்து பாதுஹும் அவுலியா பாதின், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட ஆண்களும் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட பெண்களும் ஒருவருக்கொருவர் பாதுகாவலர்கள். அவங்க நன்மை ஏவுவாங்க, என்ன செய்வாங்க, தீமையை தடுப்பாங்கன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறோம். என்றாலும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆண்கள் செய்வதை போன்றெல்லாம் பெண்கள் செஞ்சிட முடியாது, செஞ்சிட முடியாது. ஏன்னா பெண்களுக்கென்று ஒழுக்க கட்டுப்பாடுகள் இருக்குது, பெண்களுக்கென்று அசௌகரியங்கள் இருக்குது, பல கடமைகள் இருக்குது. அப்போ நம்முடைய அந்த சூழலுக்கு உட்பட்டு நம்முடைய சக்திக்கு உட்பட்டு நாம் என்ன செய்யணும், தாவா செய்யணும். அப்போ ஆனால் தாவா செய்யாமல் என்ன செஞ்சிடக்கூடாது, இருந்து விடக்கூடாது. அதே போன்று மார்க்கத்தை தெரிதல், மார்க்கத்தை தெரிந்தவர் அப்படின்னு சொன்னோம்னா வெறுமன ஒரு விஷயத்தை தெரிவது மட்டும் மார்க்கத்தை தெரிதல் கிடையாது. ஏன்னு சொன்னோம்னா புரிதல் என்பது மனிதனா பிறந்தா பைத்தியக்காரங்களை தவிர மற்ற எல்லாருக்கும் இருக்கும் புரிதல் என்பது. இப்போ டாக்டர் இருக்கிறார், சிகரெட்டுடைய தீமைகளை பற்றி அவர் புரிஞ்சிருப்பாரா, புரிஞ்சிருக்க மாட்டாரா? சொன்னால் அவரே நமக்கு விளக்குவார் டாக்டர். ஆனால் சிகரெட்டுடைய தீமையை பற்றி அவர் விளக்குவார். ஆனால் சில டாக்டரை பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டே என்ன செய்வாங்க, சிகரெட்டு பிடிப்பாங்க. அப்போ அவர் வந்து புரிகின்றார், புத்திசாலி. ஆனால் யாரு கிடையாது, அறிவாளி கிடையாது. அறிவாளினா யாரு? இஸ்லாத்தின் பார்வையில் அறிவாளிக்கும் புத்திசாலிக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒன்றை ஒருவன் விளங்கி கொண்டான்னு சொன்னோம்னா அவன் விளக்கசாலி. ஆனால் அறிவாளினா யாருன்னு சொன்னோம்னா நல்லதை விளங்கி அதன்படி நடப்பவன் தான் யாரு, அறிவாளி. மூமின்கள் எல்லாருமே அறிவாளிகள். மூமின் அல்லாதவர்கள் அவங்க விளங்கக்கூடியவங்களா இருக்கலாம், ஆனால் அவங்க யாரு கிடையாது, அறிவாளிகள் கிடையாது. அப்போ ஒருத்தன் வந்து குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், அல்லதீன யஸ்தமிஊனல் கவுல், மூமின்கள் பத்தி ஃபபஷிர் இபாதி, என்னுடைய அடியார்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள். அடியார்கள்னா யாரு? அல்லதீன யஸ்தமிஊனல் கவுல், அவர்கள் பேச்சை செவியுறுவார்கள். அல்லாஹ்ட்டேருந்து வரக்கூடிய பேச்சு, குர்ஆனும் சுன்னாவும் யார்கிட்டேருந்து வந்தது, அல்லாஹ்ட்டேருந்து வந்தது. யஸ்தமிஊன, சமியனால் கேட்கறது தான், இஸ்தமானாலும் என்ன செய்யறது தான், கேட்கறது தான். ஆனால் சமியக்கும் இஸ்தமாவுக்கும் வித்தியாசம் இருக்கு. சமியன்னு சொன்னோம்னா காதில் வந்து விழும், அது மைண்டில் போய் என்ன செய்யாது, சேராது. சும்மா நம்ம சபையில் ஒரு ஆளாக இருப்போம், பேசுகிற வார்த்தை என்ன செய்யும், காதில் விழும். இது சமியா. இஸ்தமான என்ன அர்த்தம், சிந்தனையோடு கேட்பது, பேசக்கூடியவருடைய பேச்சை வந்து ஆழ்ந்து என்ன செய்யறது, கேட்கறது. அப்போ அல்லாஹ் என்ன செய்யறான், மார்க்க விஷயங்களை வந்து நாம் ஆழ்ந்த சிந்தனையோடு கேட்கணும்.
படிக்கிறது, அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனங்களை நாம் படிக்கிறது, ரசூலா சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்கறது. அப்போ அந்த விஷயங்களை கேட்டு ஃபயத்தபிஊன அஹ்ஸனஹு, அதில் உள்ள நல்லதை மிக அழகியதை பின்பற்றுவார்கள். அப்போ குர்ஆனில் வந்து அல்லாஹ் ரசூல் சொல்லக்கூடிய விஷயங்களில் சில விஷயங்கள் நமக்கு அழகானதையும் சொல்லி தருவாங்க, மிக அழகானதையும் சொல்லி தருவாங்க. இப்போ உதாரணத்துக்கு கடமையான தொழுகை, கட்டாய கடமை, அதை வந்து எங்கே போய் தொழுவது மிக அழகானது? ஆண்கள் பள்ளியாசல்ல போய் தொழுவது மிகச்சிறந்தது. வீட்டில் தொழுதா காரணம் இல்லாமல் தொழுதால் அது பாவம், ஆனால் கூடும். சில சமயம் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. நிஃபாக் தனத்தோடு செஞ்சா, தகுந்த காரணத்தோடு ஒரு ஆண் வீட்டில் தொழுகிறாரு, தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் மிகச்சிறந்தது எது? எங்கே போய் தொழுகிறது? பள்ளிவாசலில் போய் தொழுகிறது. சுன்னத்தான தொழுகைகளை பள்ளியில் தொழுவது கூடும், வீட்டில் தொழுவது மிகச்சிறந்தது. இப்படி மார்க்கத்தில் வந்து பல்வேறு விஷயங்களில் வந்து சிறந்ததும் சொல்லப்பட்டிருக்கு, மிகச்சிறந்ததும் சொல்லப்பட்டிருக்கு. மார்க்கத்தில் எது சொல்லப்படாது? கெட்டது என்ன செய்யப்படாது? கெட்டதை செய்யுங்கன்னு இஸ்லாத்தில் என்ன செய்யப்படாது? சொல்லப்படாது. அப்போ நம்ம வந்து மார்க்கத்தை அவங்க செவி விடுவாங்க, மார்க்க பேச்சுக்களை செவியுற்று மார்க்க பேச்சுக்களில் சிறந்ததும் சொல்லப்படும், மிகச்சிறந்ததும் சொல்லப்படும். அப்போ அவங்க எத்தபியூன அஹ்ஸனஹு, எதை பின்பற்றுவாங்க? மூமின்கள் மிக அழகானதை என்ன செய்வார்கள்? பின்பற்றுவார்கள். அல்லது குறைஞ்சபட்சம் எதையாவது பின்பற்றணும், சிறந்ததையாவது என்ன செய்யணும்? மிகச்சிறந்ததை பின்பற்றாட்டாலும் எதையாவது பின்பற்றணும், சிறந்ததை. அப்போ கேட்கறது மட்டும் மேட்ரு கிடையாது, நம்ம வாழ்க்கையில் அதை என்ன செய்யணும்? நடைமுறைப்படுத்தணும். உலாய் கல்லதீன ஹதாகுமுல்லா, இவர்களுக்கு தான் அல்லாஹ் நேர்வழி காட்டியிருக்கிறான். நம்ம நேர்வழியில் இருக்கிறோம் என்பதுக்கு என்ன அடையாளம்னா, மார்க்கத்தை மட்டும் கேட்டுட்டு தொழுகை இன்ன சலாத்த கான தலல் மூமினின கித்தாப மௌகூத்தா, தொழுகை மூமின்களுமே நேரம் குறிக்கப்பட்ட கடமை அப்படின்னு சொல்லிட்டு பாங்க சொல்லும்போது அடிச்சு போன தூங்கணும் வச்சுக்கிடுங்க. நம்ம நேர்வழியில் இல்லை. நீங்கள் நம்மளே நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். நான் என்ன முடிவு பண்ணிக்கலாம்? என்னை பற்றி நீங்கள் தெரிய முடியாது, உங்களை பற்றி நான் தெரிய முடியாது, ஆனால் என்னை பற்றி நான் தெரியலாம்ல. அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எவ்வளோ என்ன செய்யறான்? மார்க்கத்தை தெரியறான், தெரிஞ்சுட்டு பின்பற்றதன்னு வச்சுக்கிடுங்க. அவன் முடிவு எடுத்துக்கணும். அவன் எதில் இருக்கிறான்? வழிகேட்டில் இருக்கிறான். சில நேரங்களில் குஃப்ரான விஷயமா இருந்தால் இஸ்லாத்தை விட்டே வெளியேறி இருக்கிறோம். பாவமான விஷயமா இருந்தால் பாவம் கூட கூட நமக்கு வந்து ஈமான் கம்மியாயிரும். அப்படின்னு என்ன அர்த்தம்? பாவங்கள் குறைய குறைய ஈமான் கூடும், பாவம் கூட கூட ஈமான் என்ன செய்யும்? குறையும். ஆனால் பேசிக்கான ஈமான் என்பது யாரை நம்புறது? அல்லாஹ்வை நம்புறது. ஆனால் ஈமான் என்பது கூடும், என்ன செய்யும்? குறையும். அப்போ நாம் வந்து மூமின் அப்படின்னு சொன்னோம்னா மார்க்கத்தை கேட்டால் மட்டும் போதாது, அதை என்ன செய்யணும்? பின்பற்றணும். இப்போ ஒரு ஆள் என்ன செய்கிறாரு? புறம் பேசக்கூடாது அப்படிங்கிற சட்டத்தை படிச்சுட்டோம். இப்போ புறம் பேசக்கூடாத சட்டத்தை படிச்சுட்டு நாம் என்ன செய்கிறோம்? புறம் பேசுகிறோம்னு சொன்னோம்னா நாம் அந்த விஷயத்தில் எதில் இல்லை? நேர்வழியில் இல்லை. அந்த புறம் பேசக்கூடாதுங்கிற விஷயத்த எதில் இல்லை? நேர்வழியில் இல்லை. எதில் இருக்கிறோம்? வழிகேட்டில் இருக்கு. இஸ்லாத்தை விட்டே வெளியே போயிட்டால் காஃபிரா போயிடுவோம். சில விஷயங்களில் வந்து சில குறிப்பிட்ட விஷயம் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? நேர்வழிக்கு என்ன செய்ய மாட்டோம்? இருக்க மாட்டோம். இஸ்லாம் வந்து என்ன செய்யுது? ஒரு மனைவி என்போல் கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும்னு சொல்லுது. ஒரு பெண் வந்து கணவனுக்கு கட்டுப்படாமல் நடக்கிறாங்க. அவள் அந்த விஷயத்தில் என்ன செய்யலை? நேர்வழியில் இல்லை. ஒரு கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சொல்லுது, ஒரு ஆள் சரியாக செய்யலை, அவர் அந்த விஷயத்தில் என்ன செய்யலை? நேர்வழியில் இல்லை. அப்போ நமக்கு வந்து எல்லா விஷயத்தையும் என்ன செய்யணும்? நேர்வழிக்கு அல்லாத என்ன செய்யணும்? முயற்சி பண்ணணும். அப்போ மார்க்கத்தை நமக்கு செவியறணும், அதை என்ன செய்யணும்? பின்பற்றினா மட்டும்தான் நாம் நேர்வழியில் இருக்கிறோம். ஈமானே இல்லைன்னு வச்சுக்கிடுங்க, நம்ம காஃபிராக இருக்கிறோம். அல்லது ஈமான் கொண்ட பிறகு நல்ல விஷயங்களில் வந்து நம்ம கேட்குறோம், அதை ஃபாலோ பண்ணன்னு சொன்னோம்னா அந்த விஷயத்தை நம்மள்ட்ட என்ன இருக்குது? வழிகேடு இருக்குது. நாம் அதில் என்ன செய்யலை? நேர்வழியில் இல்லை. எல்லாருமே 100% நேர்வழி யாரும் இருக்க முடியாது. சரிங்களா? அது வந்து காஃபிராவும் நம்ம என்ன செய்யக்கூடாது? ஆயிடக்கூடாது. அதே நேரத்தில் நேர்வழியை நம்ம என்ன செய்யணும்? அதிகப்படுத்திக்கிட்டே வரணும். நேர்வழி என்பது எதன் மூலம் அதிகரிக்கும்? எதன் மூலம் அதிகரிக்கும்? நற்செயல்களின் மூலமாக என்ன செய்ய? நேர்வழி அதிகரிக்கும். யஸீதுல்லாஹு அல்லதீன ஆமனு அல் ஹுதா, ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹ் நேர்வழியை அதிகரிக்கிறான். ஈமான் கொண்டால் மட்டும் நேர்வழி கிடையாது. ஈமான் கொண்டால் ஈமான்ங்கிற விஷயத்தை நேர்வழிக்கு வந்துடும், அது ரொம்ப முக்கியம். ஈமான் கொண்ட பிறகு சொந்த பந்தங்களை ஒரு அரவணைக்காமல் இருக்கிறாரு, அந்த விஷயத்தை அவர் எதில் இருக்காரு? நேர்வழியில இல்லை.
அப்போ சொந்த பந்தங்களை அளவணிச்சிட்டாங்க வச்சுக்கிடுவோம், நேர்வழி என்ன செய்யுது? அதிகரிக்குது. 5 வேளை தொழுகிறான்னு வச்சுக்கிடுங்க, நேர்வழி அதிகரிக்குது. பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்கிறாரு, நேர்வழி அதிகரிக்குது. பொய் பேசாமல் இருக்கிறாரு, நேர்வழி அதிகரிக்குது. புறம் பேசாமல் இருக்கிறாரு, நேர்வழி அதிகரிக்குது. அப்போ இந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும்னா, இன்னைக்கு நாம ஈமான்ல எப்படி இருக்கிறோமோ இதே மாதிரி இந்த 10 வருஷம் கழிச்சு இருக்கக்கூடாது. என்ன செஞ்சிருக்கணும்? ஈமான் என்ன செஞ்சிருக்கணும்? கூடி இருக்கும். சரிங்களா? அப்ப இன்றைக்கு உள்ள சூழல் என்ன? பெரும்பாலும் ஆலிமாக்கள்ங்கிறவங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன், பெரும்பாலும் என்ன செய்வாங்கன்னா, மதரசால படிக்கும் போது இருந்த ஒழுக்கத்தை விட அவங்க படிச்சு முடிச்ச பிறகு சாதாரண முக்காடு ஒழுக்கங்களை கூட என்ன செய்யறது இல்லையா, பேண்டது இல்லையா. அப்படியே எனக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. என்னங்க மதரசால படிச்சாங்க, தலையை தொங்க போட்டு எல்லா ஆண்களும் பார்க்கும்போது தலையை விரிய போட்டு காய வச்சுக்கிட்டு இருக்கிறா, முக்காடு இல்லாமல் அங்கே கிட்டங்கிட்டு அலையலாம், ஒரு பேணுதல் இல்லை, தொழுகை இல்லை, ஒரு அமல் இல்லை, ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி, இது ஆலிமா படிக்காட்டாலுமே ஒரு மூமின் எப்படி இருக்கணும் அதை தாண்டி வீழ்ச்சி. பொதுவாக ஆலிம் என்பது மார்க்க அறிவை வளர்க்கிறது. மார்க்க அறிவை வளர்த்தா நம்ம என்ன செய்யணும்? பின்பற்றணும். ஆனால் சாதாரண ஒரு மூமின் எப்படி இருக்கணுமோ அந்த அளவு கூட இல்லைன்னு வச்சுக்கிடுங்க, அது நம்ம ரொம்ப ஒரு வழிகேட்டில் இருக்கிறோன்னு என்ன செஞ்சிடும் ஆயிடும். அப்போ நீங்கள் உங்கள் சக்திக்கு உட்பட்டு நம்ம நாளுக்கு நாள் நம்ம நேர்வழி என்ன செய்யணும்? அதிகரிப்பதற்கு முயற்சி எல்லாரும் துவா கேட்கணும். இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், இறைவா எங்களுக்கு நேரான பாதையை காட்டு, எங்களுக்கு அந்த மார்க்க கல்வியையும் தான், அந்த வழியில் எங்களுடைய உள்ளத்தை என்ன செய், நீ கொண்டு போ. நம்ம யார்கிட்ட கேட்கணும்? அல்லாட்ட என்ன செய்யணும்? கேட்கணும். நேர்வழியை அதிகப்படுத்தி கொண்டே போகணும். எப்படி ஆயிடக்கூடாது? கழுத தெரிஞ்சு கட்டெரும்பான கதையா, குட்டிச்சவருக்கான கதையா இருக்கும், அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. அப்போ அல்லாட்ட நம்ம இந்த மார்க்க பணியில் நாம் இருந்து கொண்டே இருக்கும் பொழுதுதான் அது ஒரு கிருபை நமக்கு. அதை என்ன செய்யும்? நேர்வழி என்ன செய்யும்? அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும். நம்ம இந்த தொடர்பு என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. பெண்களுக்கு பல இப்போ அவங்க திருமணம் ஆகி போயிட்டாங்கன்னா கணவன், குடும்பம், பிள்ளைகள், நிறைய பொறுப்புகள் இருக்கு. அவ்வளோ கடமைகள் சுமந்து கொண்டு நம்ம சக்திக்கு உட்பட்டு நம்ம என்ன செய்யணும்? மார்க்க கடமைகளை நம்ம என்ன செய்யணும். சரிங்களா? அந்த கணவன் எப்படி நடக்கணுமோ அதுவும் மார்க்க கடமை தான். பிள்ளைகளை வளர்க்குறதும் மார்க்க கடமை தான். அப்போ நம்ம படித்த கல்வி நமக்கு பயனுள்ள வகையில் நம்ம என்ன செய்யணும்? இன்ஷா அல்லாஹ் இம்மையிலையும் மறுமையிலையும் பயன் தரக்கூடிய வகையில் நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைச்சுக்கணும். அப்படி அமைச்சுக்கலாமா? இன்ஷா அல்லாஹ். நாம் இது என்ன முடிச்சுக்கிடுவோமா? ஏதாவது கேட்க விரும்புகிற ஒரு 10 நிமிஷம் ஏதாவது நீங்கள் கருத்துக்கள் சொல்ல விரும்புகிறீங்களா? வேறு எதுவும் கொஸ்டின் இருக்குங்களா? சும்மா தயங்காமல் கேளுங்க. அது ஒன்றும் மார்க்க விஷயத்தில் நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தி அழகிய முறையில் கேட்கறது தப்பு கிடையாது. கூச்சப்படக்கூடாது, சத்தியத்தை தெரியுது. நல்ல வார்த்தையை பயன்படுத்தணும், அவ்வளோதான். என்ன இல்லைங்களா? அமீத் அண்ணா, நீங்கள் உங்களுடைய மாணவிகள் ரொம்ப தேர்ந்த மாணவிகள், சந்தேகமே இல்லை. இல்லைண்ணே, உங்களுடைய மாணவிகள் நிர்வாகத்தை வச்சு சொல்கிறேன். நீங்கள் நிர்வாகம் தானே அந்த கட்டணம்லாம் கட்டி வாடகைக்கு எடுத்து வச்சுருக்கீங்க. இப்போ முதலமைச்சர் மகளிர் உரிமை தொகை கொடுத்தார் அப்படின்னு சொல்கிறோம். அவராக ஒவ்வொரு ஆளும் கொடுப்பாரு. ரேஷன் கடைக்காரரு 1000 ரூபா கொடுத்தாருன்னா அவர் என்ன செஞ்சார்? 1000 ரூபாயை கையில் கொடுத்தாருன்னு அர்த்தம். ஸ்டாலின் கொடுத்தாருன்னா கையில் கொடுத்தாருன்னா சொல்லுவோம். என்ன செஞ்சார்? உத்தரவு போட்டார். அப்போ அந்த மாதிரி இந்த மதரசா எல்லாம் நிர்வாகம் தானே உத்தரவு போட்டுச்சு. அந்த அடிப்படையில் உங்களுடைய மாணவிகள். சரி, சரி, முடிச்சுக்கலாமா? சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு